அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கம் எந்தெந்த விஷயங்களிலே தனது தனித்தன்மையை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கிறது என்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை, அவர்கள் கொண்டு வந்த திருக்குர்ஆனுடைய நம்பகத்தன்மை ஆகியவற்றை பார்த்துவிட்டு, இந்த மார்க்கம் இறைவன் புறத்திலிருந்து வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு ஏற்றவாறு மனிதர்களுடைய உணர்வுகளையும் பலவீனங்களையும் கவனத்திலே கொண்டு அதுக்கு ஏற்றவாறு சட்டங்கள் வழங்கி இருப்பதை கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்தோம். அதுல நேற்றைய தினம் இறுதியாக நாம் பார்த்தது, நிர்பந்தமான நெருக்கடியான நிலைக்கு ஒருவர் உள்ளாகிவிட்டால் தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட உணவுகளை கூட அவர் உட்கொள்ளலாம், அதனால் குற்றம் வராது, அதை அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்ற திருக்குர்ஆன் வசனத்தையும், அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த விளக்கம் என்ன விளக்கம்? ஒரு நாளுடைய காலை மாலை உணவு கிடைக்கவில்லையானால் அதுவே உங்களுக்கு ஹராமான உணவுகளை, தடை செய்யப்பட்ட உணவுகளை அனுமதிப்பதற்குரிய காரணமாக அமைந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் பார்த்தோம். அதே மாதிரி அது தொடர்ச்சியாக ஒரு செய்தி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ரொம்ப பசியா இருக்குது, பசி தாங்க முடியல, தோட்டம் துறவுகள்ல அடுத்தவங்களுக்கு சொந்தமானது, அடுத்தவருக்கு சொந்தமான தோட்டம் துறவுகள்ல வயல்கள்ல விளைந்து கிடக்கிற பொருளை நாங்க சாப்பிடுறது கூடுமா, அதுக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது. யாரு பசிக்கு உள்ளாகி வேற ஒன்று கிடைக்காத நிலையில் இருக்கிறாரோ அந்த மாதிரி உள்ளவராக இருந்தால் அதை சேகரித்து எடுத்துக்கொள்ளாமல் சாப்பிட மட்டும் செய்யலாம். மாமரம் தொங்குதுன்னா ஒரு 4 மாம்பழத்தை பறிச்சு எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம். அதுல கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடக்கூடாது. அதுல அடுத்தவங்களுடைய இதை எந்த கேஸும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் கொடுக்க முடியாது. என் தோட்டத்தில் இவன் மாங்காயை பறிச்சுட்டான் தேங்காயை பறிச்சுட்டான்னு சொல்ல இயலாது. பசிக்கு உள்ளதா இருக்கணும். தேங்காயெல்லாம் பசிக்கு உள்ளது கிடையாது. தேங்காயை பறிச்சு சாப்பிட முடியும்னா சாப்பிட முடியும், தேங்காயை பறிச்சா திருடுறான்னு அர்த்தம். எந்த உணவு உடனே எடுத்து சாப்பிடுற அளவுக்கு பசி தாங்க முடியாம இருக்கிறானோ அந்த மாதிரியான ஒரு இது கூட இஸ்லாம் அனுமதிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தப்பு இல்லை, பலா செய்யலை, அவன் மீது எந்த ஒரு சார்ஜும் கிடையாது, எந்த ஒரு செக்ஷனும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் இதுக்கு போட முடியாது. ஏன்னா அங்க போய் எடுத்து சாப்பிட்ட பசிச்சிச்சிங்க வேற ஒன்றும் வழி இல்லை, போயிட்டே இரு அப்படின்னு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்லணும். எதுக்கு இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, கூட குறைய அல்லாஹ் விளைவிக்கிறான். ஒரு மனிதனுக்கு பசின்னு வரும் பொழுது அதுல போட்டுக்கிட்டு நூல் பிடிச்ச மாதிரி நூல் பார்க்கறதுல வேலை கிடையாது. கொஞ்சம் அப்படி லிபரலா விட்டுருன்னு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் வழிகாட்டுறது பார்க்கிறோம். அதையெல்லாம் விட இந்த நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுற விஷயத்துல நிர்பந்தத்திலேயே பெரிய நிர்பந்தம் எதுன்னு கேட்டா உயிர் போற நிர்பந்தம் தான். அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகும் பொழுது எவ்வளவு பெரிய குற்றத்தை நம்ம செய்யலாம், குற்றமாகாது. மிரட்டி உருட்டி உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்வது அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கொஸ்டினுமே வராது. மனிதன் செய்கிற குற்றத்திலே பெரிய குற்றம் எது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அதுக்கு நிகரா ஏதாவது இருக்குதா? அல்லாஹ்வை மறுக்கிறதும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதும், கடவுளே கிடையாது என்று சொல்வதும் பயங்கரமான குற்றம். ஒரு கடவுள் இருக்கும்போது நிறைய கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதும் இஸ்லாத்தின் பார்வையில் பெரிய குற்றம். குற்றத்திலே பெரிய குற்றம் தான். இறைவனுடைய இடத்தை வேற ஒருத்தருக்கு கொடுப்பதை இறைவன் ரொம்ப பாரதூரமான விஷயமாக எடுத்துக்கொள்கிறான். மன்னிப்பு கூட இல்லைங்கிறான். ஏன் இடத்தை எப்படி நடத்தால கொடுப்ப? அதனால அது உள்ளதிலே பெரிய குற்றம். இந்த குற்றத்தை கூட நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டீர்களேயானால், அதன் காரணமாக செய்தீர்களேயானால் உங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் வராதீங்க. உசுரை காப்பாத்திக்கப்பா. இந்த வாயினால சொல்றதும் மனசுல உள்ளதும் எனக்கு தெரியாதா? மனுஷனுடைய மார்க்கமா இருந்தா எதை மட்டும் பார்ப்பான்? என்ன சொன்ன, வாயினால சொன்ன அது மட்டும் பார்ப்பான். இறைவனுடைய மார்க்கமா இருந்தா எப்படி பார்க்கணும்? மிரட்டலுக்கு பயந்துதான் வாயினால சொல்றான், உள்ளத்துல அது மாதிரியான நம்பிக்கை இல்ல. அது அல்லாஹ்வுக்கு தெரியணும்ல. இறைவன் மார்க்கமா இருந்தா தெரியணுமா இல்லையா?
அப்ப திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 16வது சூராவுல அத்தியாயத்துல 106வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். எவர் ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளத்துல இறை நம்பிக்கை நிரம்பி வழிகிற நிலையில வாயால் அல்லாஹ்வை மறுத்து விடுகிறாரோ அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது. கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு கலவர நேரம், அந்த நேரத்தில் என்ன செய்யறான், கத்தியை வச்சு மிரட்டுறான், டேய் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, இத அல்லாஹ்னு சொல்லு, இத கும்பிடு, இல்லைன்னா உன்னை சீவிடுவேங்கிறான். இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பயங்கரமான குற்றம் தான், சந்தேகமெல்லாம் கிடையாது. இதை செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். என்னப்பா சொல்ற போ, இதனால என்ன வாய் தானே சொல்லுது, மனதை சொல்லுது, மனசுல இருக்குதா இல்லை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவனுக்கு உங்களை வந்து மிரட்டுறான, அவனுக்கு நீங்க வாயால சொல்றதான் தெரியுமே தவிர உங்க மனசுல அது இருக்குதா இல்லையான்னு தெரியுமா, தெரியாது. அப்ப ஆனால் என்ன இருக்குன்னு மனசுல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நிரம்பி வழிய வேண்டும். வாயினால் அது மாதிரியான கடவுளை இல்லைன்னு சொல்லி இல்லாட்டி காலி பண்ணிடுவாங்கறான், கடவுள் இல்ல போடா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப கடவுள் இல்ல, இப்ப என்ன சொல்ற அப்படின்னு வாய் சொல்லிக்கலாம். அல்லாஹ் எப்படி ஒரு கருணை உள்ளவனா இருக்கிறான்னு பாருங்க. மனிதன் இந்த மாதிரி நெருக்கடிக்கெல்லாம் ஆளாகும் பொழுது அவனுடைய நிலையிலிருந்து அல்லாஹ் பார்க்கறான், தன் நிலையிலிருந்து பார்க்க மாட்டேங்கிறான். நம்ம நிலைக்கு வந்து உனக்கு அந்த பயத்தை நான் தானே உண்டாக்கி இருக்கிறேன், உயிர் பயத்தை நான் தானே உனக்கு தந்திருக்கிறேன், அவன் தன்னை காத்துக் கொள்வதற்கு அப்படித்தான் நடக்க முடியும்னா நடந்துட்டு போ, நீ வாழப்பா உலகத்துல நல்ல வாழு. இப்போ ஒரு நேரத்தில் மிரட்டலுக்கு சொல்றதுனால இப்ப என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் என்ன செய்யுது, இதுல கூட நமக்கு வளைஞ்சு தருது. எதுல அடிப்படை கொள்கை, உயிர் நாடியான அந்த கொள்கை, அதை மறுக்கிற வார்த்தை வாயினால வறுமையானால் உள்ளம் கரெக்டா இருக்கிற வரைக்கும் இதுல எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்ப நெருக்கடி நிர்பந்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் அது மனிதன் அந்த தவறை செய்தால் அந்த நெருக்கடியினால்தான் செய்யறான் என்பதை கடவுளுக்கு தெரியணும், மனுஷனுக்கு தெரியாது. பொய்யா கூட சொல்லுவான், நெருக்கடியில நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிடுவான். ஒரு பசியை தாங்க முடியாம சாப்பிட்டேன்னு அவன் சொல்றான், தாங்க முடியாம சாப்பிட்டானா சும்மா பொய்யா தாங்க முடியலன்னு சொல்றானா நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனா இருந்தாலும் செய்யணும், இது தாங்க முடியாத அளவுலதான் தின்றுக்கிறானா அல்லது தாங்க முடிஞ்சு கூட டேஸ்ட் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக தின்றுப்பானா அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப இறைவன் மார்க்கமா இருந்தா உன் கல்பை நான் பார்ப்பேன், உள்ளத்தை பார்ப்பேன், உள்ளம் கரெக்டா இருக்கணும், அந்த மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சுக்க, பசிங்கிறது கரெக்டா அந்த அளவுகள் பொருந்தணும், மிரட்டல்ங்கிறது கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலையில் நீ செய்திருப்பாயானால் அதுல குற்றம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு தௌஹீதுல ஏகத்துவ கொள்கையில கூட அல்லாஹ் என்ன செய்யறான், வாயளவில் சொல்லிட்டு போ, தாங்க முடியலங்கிற பட்சத்துல, நெருக்கடிங்கிற பட்சத்துல அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்க மாட்டான். அதே நேரத்தில் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது. இதுல என்ன, இப்படி ஏகத்துவ விஷயத்துல மட்டும், மற்ற விஷயத்தில எல்லாம் மிரட்டல் வந்தா உங்களுக்கு தாங்க இயலாத அளவுக்கு வந்தால், தாங்க இயலன்னு சும்மா சின்னது தாங்க முடியல என்ற கூடாது. ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு பேசுவாங்கல்ல, அது எனக்கு தாங்க இயலாது, ஏன் பேசினா தாங்க இயலாது. நம்ம ஏதாவது சத்தியத்தை சொல்ல போனா அது 4 பேர் திட்டுவான், விமர்சனம் பண்ணுவான், இதெல்லாம் தாங்க முடியாது கிடையாது. தாங்க முடியாதுன்னா பிசிக்கலா நம்ம உடம்புக்கு என்ன செய்ய முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அடிக்கிறான், உதைக்கிறான், வெட்டுறான், குத்துறான், அதுதான் தாங்க முடியாது தவிர திட்டுறான், ஏசுறான், பேசுறாங்கிறதெல்லாம் தாங்க முடியாது கிடையாது. அது பாட்டு கண்டுக்கிறாம விட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன பாதிக்க போகுது, அது மாதிரி உள்ள விஷயங்கள். அதனால மார்க்கத்தை சொல்லும் பொழுது கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும், நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். முன்னாடி நம்மளை திட்டுறாங்க, அவன் திட்டுறான், இவன் திட்டுறான்னு விட்டுறக்கூடாது, திட்டெல்லாம் தாங்கிக் கொள்ளணும். எதுல தாங்கக்கூடாது, உடல் அளவுல நம்மளை பாதிக்கிற அளவுக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ள இயலும் என்று இருந்தால் மார்க்க விஷயத்துல மட்டும் தாங்கிக் கொள்வது அதுவும் ஒரு உயர்ந்த ஒரு நிலை தான், உயர்ந்த ஒரு நிலை. இல்லைன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யலாம், விட்டுடலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் 2 விதமாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க, சில சஹாபாக்கள் பிலால் மாதிரி சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களால அதை மறைச்சு வைக்க முடியல, உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை மறைச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க அதே மாதிரியே வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ரகசியமா ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டு வெளியில அந்த முதலாளிமார்கள் எப்படி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி நடந்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் அவர் வந்து எந்த விதமான கஷ்டத்தை அனுபவிக்க தேவையே இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், இப்ப என்ன செய்வேன், அல்லாஹ் தான் கடவுள், ஒரு கடவுள் தான், நிறைய கடவுளை வணங்க மாட்டேன்,
நீங்க எல்லாம் எதை கடவுள் உண்டாக்கி வச்சுக்கிறீங்களோ அதையெல்லாம் வணங்குறதுக்கு நான் கிடையாது. நம்மளை யாரு உண்டாக்கணும் அவனை நம்ம வணங்கணுமே தவிர நம்ம எதை உண்டாக்கணும் அதை வணங்க முடியாது என்றெல்லாம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்கள்கிட்ட தெளிவாக போதனை செய்கிறார்கள். சுடுமணல்ல போட்ட போதும், சவுக்கால் அடித்த போதும், அதை தாங்க முடியாத வேதனையால் துடித்த போதும் அவர் அஹத் அஹத்ன்னு தான் சொன்னார். கடைசி வரைக்கும் நினைஞ்சாரு, அஹத் ஒருத்தன் தான், நீ என்னை துண்டு துண்டா வெட்டினாலும் ஒருத்தன் தான். கடவுள் நீ வெட்டுறதுனால கடவுள் ரெண்டாயிருவானா? நீ என்னை அடிக்கிறதுனால 3 கடவுள் ஆயிருமா? நீ என்ன செஞ்சாலும் சரி அஹது தான், அல்லாஹு அஹத், கடவுள்ங்கிறவன் ஒருத்தன் தான், அதுல எல்லாம் வளையவே மாட்டேன், உள்ளம் செல்வதை தான் வாயும் சொல்லும் என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு, என்ன அவ்வளவு உறுதி உனக்கு, பேசாம சொல்லிட்டு போவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்ப இதுவும் வாக்கிய மார்க்கத்துல மார்க்கத்திற்காக வேண்டி உலக விஷயத்துக்காக வேண்டி கஷ்டங்கள் வறுமையானால் நீங்க அதை என்ன செய்யலாம், நிர்பந்தத்துக்கு பணிஞ்சு அதை செஞ்சிடணும். மார்க்க விஷயமாக இருக்குமேயானால், கொள்கை சார்ந்த விஷயமாக இருக்குமேயானால் ரெண்டுக்கும் அனுமதி இருக்கிறது. நீங்கள் வளைஞ்சு போனாலும் குற்றமாக மாட்டீர்கள், வளையாம நான் உறுதியாத்தான் இருப்பேன், என்ன வேணா அடிச்சுக்க, அதை தாங்குறேன், அல்லாஹ்வுக்காக நான் தாங்கிக்கிறேன், அதுக்காக எனக்கு மறுமையில் எனக்கு பரிசு கிடைக்கும், என்னை வெட்டினாலும் வெட்டிட்டு போ, என்னை கொண்டாலும் கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இருந்தால் அது ஸ்டேஜில் கூடியதாக இருக்கும். ரெண்டா பிரிக்க நல்லா விளங்கிக்கிறேன். நிர்பந்தத்திற்கு பணிதல், நிர்பந்தத்திற்காக தடுக்கப்பட்டதை செய்தல் என்பதை மார்க்க விஷயம் என்றும் நம்முடைய நலன் சார்ந்த உலக விஷயம் என்றும் இரண்டாக பிரிக்கணும். பசிக்குது, பசி தாங்க முடியலன்னு வைங்களேன், அப்ப இதை சாப்பிட்டா உயிர் பொழைச்சிருவீங்கன்னு தெரியுது, இது உடம்பு ரீதியான விஷயம் தானே. இது இந்த பசி வந்தது என்பது உடல் ரீதியான உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இது கொள்கை சம்பந்தப்பட்ட மேட்டர் கிடையாது. இப்போ உங்களுக்கு கடமையே என்னன்னு கேட்டா சாப்பிடுறதுதான். எது கடமை? இந்த இடத்துல எனக்கு தாங்க இயலும், நான் செத்தாலும் சாவுவேன், இதை தொடமாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளணும். அதே நேரத்தில் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்யற விஷயம், அந்த மாதிரி விஷயத்திற்கு ஒரு நெருக்கடி வறுமையானால் அப்ப ரெண்டுக்குமே உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஒண்ணு, உங்களுக்கு பலவீனமா இருந்தீங்களா, அந்த கொள்கையில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க, நான் அதுல உள்ள ஆள் கிடையாது சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. தாங்கிக் கொள்ள முடியுமா? பிலால் மாதிரி இருந்து கொள்ளலாம். எத்தனை சஹாபாக்கள் ரகசியமாக இஸ்லாத்தை வைத்திருந்தார்கள், ரகசியமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பார்கள், ரகசியமாகத்தான் அர்க்கமுடைய வீட்டில் தொழுகை நடக்கும், அப்படி சஹாபாக்களும் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களும் இருந்தாங்க. ரெண்டுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் யாராவது தீமையான காரியம் நடப்பதை கண்டால் கையால தடுங்க. இல்லம் எஸ்தத்து, முடியாதவர்கள் வாயினால் தடுங்க. முடிகிறது முடியாத நம்ம பக்கம் சாட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ரூல் கிடையாது. யாருக்கு சக்தி அதிகமா இருக்கிறதோ கைனால தடு. அடியை வாங்கிக்கிற சக்தி இருக்குதா, தாங்கிக்கிருவியா? உனக்கு உடல் வலிமை இருக்குதா, மன வலிமை இருக்குதா, என்னடா செஞ்சிருவீங்க, வெட்டிக்கடா, அடிக்கத்தானடா செய்வீங்கன்னு உனக்கு சக்தி இருந்தால் அதை செய். முடியவில்லை என்று சொன்னால் வாயால தடு. வாயால சொன்னா கூட அதுக்கு கொடுக்கிற அடியே ரிப்ளை நமக்கு தாங்க முடியாதுன்னு இருந்தால் கல்விகி, மனசால் வெறுத்துக்கொள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இந்த அடிப்படையில் தான். அதனால் நிர்பந்தமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் என்று சொன்னா, விரும்பி மார்க்க விஷயமாக இருந்தால், கொள்கை விஷயமாக இருந்தால், விரும்பினால் இல்லைன்னு மறுத்துட்டு போயிட்டீங்க, வாய் அளவுல உள்ளத்துல ஸ்ட்ராங்கா கரெக்டா வச்சுக்கிறங்க. விரும்பினால் என்ன வேண்டாலும் வரட்டும், நான் சந்திக்க தயார் என்று டிக்ளேர் பண்ணி அந்த அடி உதவி வாங்கிட்டு கூட இருங்க. அது உயர்ந்த நிலைமை, அது உயர்ந்த நிலைமை ஆகிவிடும் என்பதையும் இஸ்லாம் சொல்லுது. இந்த வேறுபாட்டை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அடிப்படை என்ன மேற்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் நம்முடைய இயல்புகளை, நம்முடைய பலவீனங்களை எல்லாத்தையும் உணர்ந்த வகையில் தானே இருக்கிறது. அதுக்காக தான் இந்த மேட்ரு. இப்ப இஸ்லாம் மார்க்கத்தில் பட்டாடை ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு தெரியும். பட்டு உடை இருக்குல்ல, அது பெண்கள் அணியலாம், ஆண்களுக்கு அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு சின்ன அளவுல பட்டிலை கலந்த ஆடையாக இருந்தால் அதுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த மாதிரி உள்ளதுக்கு அனுமதி இருக்கு. முழு பட்டாக இருக்குமையானால் அதுக்கு மார்க்கத்தில் ஆண்கள் அணியக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிறவங்களுக்கு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு பேருமே அந்த 10 பேர்ல உள்ள ஆளுங்க, சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொன்னார்கள்ல. அந்த 10 சஹாபாக்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு ஆளு, ஜுபைர் ஒரு ஆளு, மிகச்சிறந்த சஹாபி ரெண்டு பேருமே. அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சிறங்கு வந்துருச்சு. சிறங்குனா புண்ணு இருக்குமே, சொறி சிறங்குமாங்கல்ல, அந்த மாதிரி சிறங்கு வந்து விட்டது. அப்ப அவங்களுக்கு எந்த ஒரு ஆடையும் போட முடியல.
போட்டா என்னவாங்க? அது இந்த காலத்துல மாதிரியான மெல்லிய நுணுக்கமான ஆடைகள் எல்லாம் அந்த காலத்துல தயாரிக்க முடியும். எல்லாம் கைனால தயாரிக்கிறது தானே, கொஞ்சம் ஹார்டா கரடு முரடா இருக்கும். அந்த ஆடைகள் போடும்போது நம்ம அந்த சிரங்களை தேய்ச்சி தேய்ச்சி என்னவாக புண்ணு அதிகமாயிரும். புண்ணா இருக்கும் பொழுது அந்த ஆடையை மேல கனத்த ஆடையை போட்டாங்கன்னு வைங்களேன், அந்த புண்ணை வந்து அதிகமாக்கிரும். புண்ணு ஆறாது. அதுக்காண்டி ஆடையே இல்லாம இருக்க முடியுமா? ஆடை அணியும் வேணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுக்காண்டி நீ போட்டு கஷ்டப்பட்டு இருக்காதப்பா, இது என்ன பெரிய மேட்டரா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, நீ பட்டு ஆடையை போட்டுக்க. பட்டு வந்து எந்த புண்ணுக்கு மேல பட்டாலும் ஒண்ணும் செய்யாது, அப்படி வலிக்கிட்டு போகும். பட்டாடை என்ன செய்யும்? சொறி சரங்கு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு மேல பட்டாடை நீங்கள் அணிஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா அது அந்த புண்ணை அதிகப்படுத்த தேய்ச்சி கூடாது. சொரண்டு இருக்காதுல, வலுவலுன்னு இருக்கும். அப்ப பட்டாடைகளை வந்து அவங்க ரெண்டு பேரும் அணிந்து கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உங்க ரெண்டு பேருக்கு சரங்கா இருக்குது, நீங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் போட்டீங்கன்னா புண்ணு அதிகமாகி போயிடும், அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, நீங்க வேணா பட்டு போட்டுக்கிறங்க. அப்ப நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி மாறும்? முடியாது. பட்டு போடக்கூடாது அப்படி சொல்லலாம்ல. அதாவது மனுஷனுடைய ரூலா இருந்தாலும் வளைய மாட்டான்ல. இறைவன் மார்க்கமா இருக்கனால இந்த சரங்குக்கு இந்த பட்டு மேட்ச் ஆகுமா பாக்குறான். அல்ல படைச்சவனா இருக்கிறதுனால மனிதர்கள்ல பலவிதமான நேரங்கள்ல இருப்பாங்க, பலவிதமான நோய்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் இது எல்லா நேரத்திலையும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இதையெல்லாம் யாரு கவனிப்பா? ஒரு மனுஷன் உண்டாக்குனா இப்படிலாம் கவனிச்சிருப்பாங்களா? இந்த மார்க்கத்தை ஒரு மனுஷனா உண்டாக்கி இருந்தா இது எல்லாமே சரி சுரங்க வரலாம யாபத்துல வரும். பேசாம சட்டத்தை எழுதி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன செய்யுது, இது யாவும் வர வேண்டிய தேவையே இல்லை. அவன் என்னென்னலாம் படைச்சிருக்கான் அப்படி கரெக்டா ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம என்ன செய்யறான் அல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி அனுமதிக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இது புகாரியில 2919வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். பட்டாடை வந்து சொறி சரங்கு இன்னைக்கு அந்த சட்டம் இருக்குது. அப்துல் ரஹ்மான் அவுப்புக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கே சரங்காயி போச்சு, உங்களுக்கே சொறியாயி போச்சு, அல்ல வெட்டுக்காயமாயி போச்சு, அதுல எந்த ட்ரெஸ் போட்டாலும் உரசுது, பட்டாடை போட்டுட்டு போங்க, பட்டு ஹராம்னு உங்களுக்கு சொல்ல இயலாது. எனக்கு வந்து சரங்கு இருக்குப்பான்னா போய்கிட்டு இருக்க வேண்டியதான், அது ஒரு காரணத்தோட தான் போட்டிருக்கேன் அப்படின்னா பேசாம போய்கிட்டு இருக்க வேண்டியதான், அவருக்கு அனுமதி இருக்கிறது. அப்ப இதுல எல்லாம் மார்க்கம் என்ன செய்யறது, கவனிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி தங்கம் வந்து ஆண்களுக்கு பட்டு மாதிரி என்ன செய்யப்படுது, ஆண்களுக்கு தங்கம் தடுக்கப்படுகிறது. தங்க நகைகள் போடக்கூடாது. தங்க மோதிரம், தங்க செயின் இதுகள் எல்லாம் பெண்கள் எவ்வளவு நாளும் போட்டுக்கலாம். ஆண்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, தங்கத்தை வந்து மார்க்கம் தடுத்திருக்கிறது. இந்த தடை எல்லா இடத்திலும் உள்ளதா? இல்ல. சில நேரத்தில் உடல் ரீதியாக சில நேரத்தில் தங்கம் யூஸ் பண்ண முடியும், தங்கத்தை தான் யூஸ் பண்ணி ஆகணும், அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா மாற்று ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு நிலை வந்தால் தங்கத்தை நம்ம நினைக்கலாம் யூஸ் பண்றதுக்கு அனுமதி ஆயிரும். அர்பஜாண்டு ஒரு சஹாபி இருந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அர்பஜாண்டு ஒரு சஹாபி இருந்தாரு. அவர் போர்க்களத்துல வந்து யுத்தம் செய்யும் பொழுது மூக்கு வந்து வெட்டுப்பட்டுருச்சு. யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும் பொழுது எதிரிகளுடைய வாள்பட்டு மூக்கு துண்டாகி போச்சு. அப்ப மூக்கு இல்லாம போயிட்டாரு. மூக்கு இல்லாம பார்த்தா என்ன செய்யும், அது மூக்குங்கிற பெரிய ஒரு கேடை மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. கேடை மட்டும் இல்ல, அதுலதான் அழகே இருக்குது. அப்படி மூக்கு இல்லாம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்படி ஓட்ட நேரம் இருந்துச்சுன்னா பயந்து ஓடிடுவான் எல்லாரும். வணங்குதா இப்படி நேரம் அந்த மூக்கு ஓட்ட தெரிஞ்சுன்னு வைங்க பார்க்க இயலுமா? அதுக்கு நல்லா என்ன எப்படி கொண்டா விட்டுட்டான். அப்ப எலும்புக்குள்ள அப்படி இருக்கா இல்லையா, எலும்புக்குள்ள பார்த்தாலும் பயம் வருதுல்ல, அது இப்படி இருக்கிறதுனாலதான். அல்லாஹ் என்ன பண்றான், அதுக்கு ஒரு கவர் பண்ணி இப்படி வந்து அதுல ஃபில்டர் எல்லாம் வச்சு பல இதுகளை வச்சிருக்கிறான்னு வைங்களேன். அப்ப அது காத்து கூட வேகமா அடிக்கணும் வைங்க. இப்படி காத்து அடிச்சா என்ன ஆகும், வேகமான காத்து அடிக்கக்கூடிய நேரத்தில் உள்ள போனே நம்ம கண்ட்ரோல மீறி அது சுவாசிக்கும். இப்படி இருக்கும்போது நம்மளா இழுத்தா தான் போகும். காத்து வேகமா அடிச்சாலும் இப்படி முட்டிடுறதுனால அவ்வளோ இஷ்டத்துக்கு போயிட முடியாது, நம்மளா விரும்பினா தான் இழுத்துக்கிறோம். அப்படி எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக எல்லாம் என்ன பண்ணிருக்கான், இந்த மூக்குல கூட அப்படி ஒரு செட்டப் வச்சிருக்கான். மூக்கு இல்லாட்டி என்ன பார்க்கவும் அசிங்கமா இருக்கு, வாழ்றதும் கஷ்டமா இருக்கும். அது மாதிரியான ஒரு மேட்ரு. அதுக்காக என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவரா என்ன செய்யறாரு, வெள்ளி தங்கத்துல தடை இருக்குல்ல, வெள்ளியில் அப்படி மூக்கு மாதிரி செஞ்சு அதை வந்து பொருத்திக்கிட்டாரு. என்ன மாதிரி ஏதோ ஒரு முறையில் அந்த காலத்தில் எந்த முறையில் பொருத்தினாங்கன்னு தெரியல. வெள்ளி மூக்கை செய்து அவர் வச்சுக்கிட்டார். பார்க்கும்போது என்னவா இருக்கு, அந்த மூக்குடைய அமைப்பு வந்து அந்த பயம் வராது. அந்த ஒரிஜினல் மூக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு தருமோ அதுல ஒரு அளவுக்கு இந்த வெள்ளி மூக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு தரும். வெள்ளி மூக்கு வச்சுக்கிட்டாரு. வெள்ளி மூக்கு வச்ச உடனே என்ன ஆகுதுன்னா பயங்கர மூக்குல வந்து சளிலாம் வருமே, மூக்குல வந்து சளி உற்பத்தி ஆகும் இல்லையா, இந்த சளி வந்து வெள்ளியோட அந்த வெள்ளி மூக்கோட உரசியால படும்போது அதுல களிம்புலாம் ஊறி அது என்ன ஆகுதுன்னு கேட்டா கிட்ட யாரும் போக முடியல, பயங்கர நாத்தம் உண்டாகுது. வெள்ளி மூக்கு வச்ச பிறகு பக்கத்துல யாரு போனா என்னவாது, அது நாட்டுல வருது, மூச்சு விட்டா பயங்கர ஒரு கிட்டத்துல யாரும் நிக்க முடியாத துர்வாடை வருகிறது. ஏன்னு கேட்டா அந்த அந்த உலோகத்துல அந்த அம்சம் இருக்கு போல இருக்கு. அப்ப அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாரு, அவரு முறையிடுறாரு.
இந்த மாதிரி பயம் நாத்தமா இருக்குது, என்ன பண்றது? தங்கம் போச்சுக்க, தங்கம் வந்து அந்த இதாகாது, களிம்பு ஏறாது. அதனால எவ்வளவு நாள் போட்டாலும் அது பச்சை பார்த்துருக்கீங்களா இல்லையா? பித்தளை எல்லாம் என்னவாயிரும், பித்தளை செம்பெல்லாம் அப்படி பஞ்ச பஞ்சேர்ந்து இருக்கிறது பச்சையா ஆயிக்கணும், மேல அப்படி பச்சை படிந்துறத பார்த்திருக்கீங்க. தங்கத்தை எப்ப வேணாலும் போட்டு இருந்தாலும் என்ன செய்யாது, மேல அழுக்குகளுக்கு தான் படியுமே தவிர அது வந்து அந்த களிம்புகள் அதுல இருந்து உருவாகாது. களிம்பு உருவாகலன்னா அதுல இருந்து துருவாட வர்றதுக்கு வழி இல்லை. அதனால அந்த மெட்டீரியலுக்கு விலையும் கூடுதலா இருக்கிறது. மற்ற மெட்டீரியலோட அதுல பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் தங்கத்தினுடைய விலையும் அதிகமாக இருக்கிறது. அப்ப தங்கத்துல நீ மூக்கு வச்சுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப தங்கம் தடுக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனா ஒரு மனுஷன் வாழணும், கிட்ட போனா துர்நாற்றம் வருது, அடுத்தவனும் கஷ்டம், அந்த ஆளுக்கும் கஷ்டம், அவர் கொண்டாடி கிட்ட போய் நெருங்க முடியுமா? 4 பேர்ட்ட போய் சபையில போய் பேச முடியுமா? ஒரு நண்பர்கள் வந்து அவரோட உட்காருவாங்களா கிட்டத்துல? இப்படி எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு ஒருத்தனை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, ஹராம் தான் ஹராம் தான் அப்படின்னு ஒரே நூல் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் போடுற மாதிரி போட முடியுமா? அவர் வேணும்னு அழகு வைக்கிறார், ஆபரணம் அணிகிறார். அவருடைய உடல் ரீதியாக ஏற்பட்ட ஒரு நோய்க்கு அதுதான் மாற்றா இருக்குன்னா போயிட்டு போ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதுல அப்படி வளைஞ்சு கொடுக்குறாங்க, தங்க மூக்கு வச்சுக்க. அதே மாதிரி இப்ப நம்ம பல்லு உடைஞ்சு வச்சுன்னு வைங்களேன், பல்லு உடைஞ்சா தங்க பல்லு வைக்கிறாங்களா இல்லையா? வேற மெட்டீரியல்ல நீங்க பல்லு வைக்கிறதை விட வெள்ளி பல்ல வச்சேன்னு வைங்களேன், அந்த தங்க வெள்ளி மூக்குனால ஏற்பட்ட அதே மாதிரியான ரிசல்ட் அதுலயும் கூட ஏற்படும். தங்கத்திலே அந்த பல்ல வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல எச்சிகள் ஈரம் பட்டுக்கிட்டே இருந்தா கூட அதுல இருந்து என்ன செய்யாது, களிம்புகள்லாம் உருவாகாது. களிம்பு உருவான துர்வாட ஒரு பக்கம், களிம்புனால வர்ற கேடு இருக்குமே, அந்த களிம்பு நம்ம வாய்க்குள்ள தானே போவோம், அதுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சில ரசாயனங்கள் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளேயே உணவு மூலமாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் வரக்கூடாதுன்னா தங்கப்பல் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப தேவையில்லை. இப்ப வந்து அது எல்லாம் செய்யாத இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பல்லுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க என்று கேட்டா, அந்த செயற்கை பல்ல கண்டுபிடிச்சு தங்கப்பல் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. களிம்பு வராம துர்வாட வராம பல்லு இருக்கிற அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் தான் இருக்காத தவிர மற்றபடி அது அதே மாதிரியாக தென்படக்கூடியதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. கிடைச்சா அதை செஞ்சுக்கிறேன், கிடைக்கலையா அந்த காலத்துல தங்கப்பல் வச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தப்பா? தப்பு கிடையாது. தங்கம் ஆண்களுக்கு ஹராம் தான், இவருக்கு அது கிடையாது. இவர் ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல எல்லாம் இதை கவனிக்கிறது என்ன வழங்குது உங்களுக்கு? இதையெல்லாம் இது கவனிக்கணும். ஹராம் ஹராம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே? இது மனிதனுடைய மார்க்கம் இல்ல. இது மனிதர் வந்து திட்டமிட்டு உண்டாக்கணும். ஒரு 10 பேர் 50 பேர் செஞ்ச குழு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி உண்டாக்குனா கூட இதுல எல்லாம் மிஸ்டேக் வந்துடும். இது ஒரே ஒரு எழுத படிக்க தெரியாத ஆள் மூலமாக வருகிறது. அவர் சொந்தமாக கற்பனை பண்ணி இருந்து புலவெல்லாம் கவனிச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு இறைவன் இருந்து வந்த காரணத்தினாலதான் அதெல்லாம் சும்மா அசால்ட்டா சொல்லிட்டு, அசால்ட்டுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொன்னாங்க. சாதாரணமா என்ன செய்யறாங்க, அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது கரெக்டா இருக்கிறது. சாதாரணமா தான் அதை சொல்றாங்க, பெரிய ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லல. அது எல்லாமே கரெக்டா வந்து இறைவனுடைய மார்க்கம். நம்ம பலவீனத்தை புரிந்து கொண்ட ஒரு மார்க்கம். மொத்தத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டா, இறைவன் வந்து யாருக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு ஏற்றவாறு அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய எல்லா நிலைகளும் கவனத்தில் கொள்ளப்படுது. அவனுடைய கோபம், அவனுடைய தாபம், அவனுடைய உடல் ரீதியான பிரச்சனை, அவனுடைய எல்லாமே அனைத்துமே, அவனுடைய வயசு, அவனுடைய தாங்கும் திறன், இது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய வகையில மார்க்கம் அமைந்திருப்பது நீங்க பார்க்கலாம். எந்த அளவுக்குன்னு கேட்டா, நம்ம வணக்கத்துல சிறந்த வணக்கம் தொழுகை. இதுல வந்து யாருக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது. இருக்கிற இபாதத்துல தொழுகை தான் சிறந்த ஒரு வணக்கம். இந்த தொழுகை என்பதுல கூட இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரே நூல் பிடிச்ச மாதிரி நிக்குதா, தொழுகணுங்கிற நூல் பிடிச்ச மாதிரி நிக்குது. அதுல என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அது கஷ்டமாகிற அளவுக்கு வந்துடக்கூடாது யாருக்கும். தொழுகை அவசியம்தான். அந்த அவசியம் என்பது என்னவாயிடக்கூடாது, அது யாருக்கும் வெறுக்கத்தக்கதாக கஷ்டமானதாக ஆகிவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தி, எப்படியெல்லாம் நமக்கு சட்டம் போடப்பட்டிருக்குது. நீங்க வந்து பிரயாணத்தில் போறீங்க, பிரயாணத்தில் போகும் பொழுது உங்களுக்கு ஒரு சலுகை இருக்கா இல்லையா? தொழுகையிலேயே 4 ரக்காத்து தொழுகிற தொழுகை எல்லாம் வெளியூருக்கு போனா 2 ரக்காத்து போதும். உள்ளூர்ல இப்ப லொஹர் தொழுகை, நீங்க சென்னை வாசி, சென்னையில் இருந்தீர்களே ஆனால் லொஹருக்கு 4, அசருக்கு 4, இஷாவுக்கு 4 ரக்காத்து தொழ வேண்டும். இந்த 3 தொழுகைகளையும் நீங்க கொஞ்சம் வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா, 25 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா 4 ரக்காத்து கிடையாது, உங்களுக்கு 2 தான். நம்ம வந்து இங்க இருந்து விழுப்புரம் போயிட்டோமா, அங்க வந்து லொஹர் 2 தொழுதா போதும். அதே மாதிரி அசர் வந்து 2 தொழுதா போதும். இஷா பாதி தொழுகை 50% குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப தொழுகையில கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு தள்ளுபடி பண்றாங்க. பிரயாணங்கிறது ரொம்ப கஷ்டம். பிரயாணங்கிறது வந்து உள்ளூர்ல இருக்கிற அளவுக்கு உரிய வசதிகள்லாம் இருக்காது. சட்டு பொண்ணு எல்லாரையும் பார்த்துட்டு போட்டு வேலையா போயிருப்பான், முடிச்சுட்டு எப்படா வந்து சேருவோம். இந்த காலத்திலே கஷ்டமா இருக்கு. அதாவது அந்த காலத்துல பிரயாணங்கிறது ஒட்டகத்துல ஏறி, குதிரையில ஏறி,
அல்லது மாட்டு வண்டியில ஏறி அப்படி போய் நடந்து அல்லது சுமையை தூக்கி நடந்து பிரயாணம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்குள்ள அவன் செத்து போயிடுவான். பயங்கரமான வேதனையா இருக்கும். எப்படா வீட்டுல வந்து உடம்ப சாக்குவோம் அப்படின்னு நினைக்குவான். அந்த மாதிரிலாம் இப்ப கஷ்டம் கிடையாது. ஆனா இப்போ நரகமா தான் இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாட்டா கூட இன்னைக்கு திருச்சியில போய் இறங்கிட்டீங்க, இங்க இருந்து போய் உங்க ஊர்ல வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கிடைச்சதான் சாதாரணமா வந்துருவீங்களே. எப்படா முடியும், எப்படா டிக்கெட் கியூல நின்று அடிச்சுட்டு நிக்கிறான். சனி ஞாயிறுல டிக்கெட் கிடைக்குதா? எதுக்காக வேண்டி? பிரயாண நரகம். இப்ப போய் சேர வேண்டியதுக்கு சேர்ந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எந்த நவீன விமானத்துல போனா கூட போய் இறங்கிட்டா எப்ப நம்ம வீட்டுக்கு வர்றோமோ, நமக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்து கூட்டுல வந்து அடைஞ்சால்தான் மனிதனுக்கு சந்தோஷம். அது வரைக்கும் அவன் பரபரப்புல இருந்துகிட்டு இருக்கிறான். பரபரப்புல இருக்கிறவனுக்கு போய்கிட்டு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வெளியூருக்கு போயிட்டியா 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுட்டு போ, உனக்கு சலுகை தள்ளுபடி அப்படின்னு அல்லாஹ் வந்து சலுகையை தர்றான். அந்த சலுகை மட்டும் இல்ல, அதாவது தொழுகையுடைய அளவுலையும் குறைக்கிறான். 2 தொழுகைகளை ஒரு நேரத்தில் தொழுகலாங்கிற சலுகை. மற்ற நேரத்தில் முடியாது. 2 தொழுகைகளை சேர்த்து என்ன செய்யலாம்? ஒரு நேரத்தில் தொழுகலாம். அப்ப லொஹர் இருக்கிறது, லொஹரையும் அசரையும் சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுதுக்கலாம். லொஹர் நேரத்திலேயே லொஹரையும் அசரையும் தொழுகலாம், அல்ல அசர் நேரத்திலேயே லொஹரையும் அசரையும் தொழுது கொள்ளலாம். அப்ப லொஹர் தொழுகை ஒரு 12:15 12 மணிக்கு வருது என்று சொன்னால், அசர் தொழுகை முடிகிற டைம் சூரியன் மறையிற வரைக்கும் 6 9 6 வரைக்கும் இருக்கு. 6 மணின்னு வச்சுக்கிறோமே, 6 வரைக்கும் இருக்குது என்று சொன்னால் இந்த 12ல இருந்து 6க்குள்ள 2 தொழுகை இருக்குது. லொஹருடைய நேரமும் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது, அசருடைய நேரமும் அடங்கி இருக்கிறது. இந்த எல்லா நேரமும் சேர்ந்து லொஹர் அசருடைய நேரமாக மாறி விடுகிறது. இப்ப நீங்க 12:15 வக்து வர முந்தைய லொஹரை அசரையும் தொழுதுக்கலாம், 12:30 லொஹரை அசரையும் ஒரே நேரத்தில். அது ஒரு 2 ரக்காத், இது ஒரு 2 ரக்காத், லாங் டைம் கிடைக்கிறது. நீங்க 12 மணிக்கு லொஹரை அசரையும் சேர்த்து தொழுது வெளியூர்ல இருக்கும்போது, உள்ளூர் ஆட்கள் கிடையாது. நீங்க இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தாண்டி வெளியூருக்கு போயிட்டாலோ, அல்ல வெளியூர்ல இருந்து நீங்க வந்தவர் இங்க வந்திருந்தாலோ, வெளியூர் வாசின்னு வந்து விடுவீர்களே. ஆனால் உங்களுக்கு என்ன சலுகை? உங்களுக்கு 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழுகிற சலுகையும் மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது. 2 வக்து தொழுகைகளை, எல்லா 2 வக்தையும் இல்ல, லொஹர் அசர அது 2ஐ மட்டும் சேர்த்து இவ்வளவு டயத்தில் எப்ப வேணாலும் தொழுக்கலாம். 12க்கு தொழுவு, 1 மணிக்கு தொழுவு, 2 மணிக்கு தொழுவு, 3 மணிக்கு தொழுவு, 4 மணிக்கு தொழுவு, 5 மணிக்கு தொழுவு, 6 மணிக்கு கூட தொழுதுங்க. எதை? லொஹரை அசரை. லொஹர் ஒரு 2, அசர் ஒரு 2. எவ்வளவு பெரிய சலுகை பார்த்தீங்களா? அதே மாதிரி மகரிப் இஷா இது 2 ஒரு ஜோடி. அதுக்காக நீங்க அசரையும் மகரிபையும் சேர்த்துடக்கூடாது. இஸ்லாத்துல வந்து அது அல்லாவே 2 ஜோடியா நமக்கு தந்துட்டான். எப்படி தந்திருக்கிறான்? லொஹர் அசருங்கிறது அது ஒரு செட்டு, மகரிப் இஷாங்கிறது அது ஒரு செட்டு. இந்த லொஹர் அசர் என்பதை சேர்த்து இந்த 2 தொழுகையையும் ஒரு நேரத்தில் தொழுது கொள்ளலாம். மகரிப் இஷா, மகரிப் 6:06க்கு வருதுன்னா ஒரு 6-7 மணிக்கு மகரிப் வருதுன்னு வைங்க. 6-7க்கு 6-7ல ஆரம்பிச்சு நைட்டு வந்து 1:30 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் இஷாவுடைய வக்து இருக்கிறது. இந்த 6ல இருந்து நைட்டு 2க்குள்ள நீ மகரிபை இஷாவை சேர்த்து தொழுதுக்கலாம். 6:10க்கே தொழுவுறீங்களா? முதல்ல மகரிப் ஒரு 3 ரக்காத் தொழுவுங்க, உடனே எந்திரிச்சு இன்னொரு 2 ரக்காத்து இஷாவை தொழுது விடுங்க. மகரிபிலேயே பேசாம படுத்துங்க. வெளியூர் ரொம்ப டயர்டா இருப்பீங்க, இப்பதான் வந்து சேர்ந்துருப்பீங்க, படுத்தாதான் ராகத்தா இருக்கும் அப்படிங்கிறீங்களா? மகரிபோட சேர்த்து தொழுது பேசாம படுத்துங்க. அல்ல பஸ்ல போயிட்டே இருக்கிற மகரிப் ஆயிரும், 1 மணிக்கு தான் போய் இறங்குவான், பிரச்சனை பேசாம பஸ்ல உட்காந்துட்டே இரு. 1 மணிக்கு போய் இறங்கின மகரிப தொழுவு, அப்படியே இஷாவையும் தொழுவு, அப்படி படுத்துரு. அப்ப இந்த பிரயாணத்துல வந்து எப்படி சலுகை? 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா குறைச்ச ஒரு சலுகை. அதோட 2 தொழுகைகளை சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுகும் பொழுது நம்ம மொத்தமா 3 வக்து தொழுகை மாதிரி போயிடும். சுபஹ் ஒன்று தொழுகிறோம், அதுக்கப்புறம் வந்து லொஹர் அசர் சேர்ந்து ஒரு நேரத்தில் தொழுகிறோம், மகரிப் இஷாவை சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுகும் பொழுது மொத்தமே வெளியூர்ல இருக்கும்போது மேலோட்டமா பார்த்தா 3 வக்து தொழுத மாதிரி தெரியும். 5 வக்து தொழுகை நம்ம சேர்த்து தொழுகிறோம், 3 வக்து தொழுத மாதிரி என்ன செய்யும் தெரியும். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க மார்க்கத்துல இது எல்லாம். அப்ப பிரயாணம் என்பது ஒரு நரகம், சஃபர் சக்கரன்னு பழமொழியே சொல்லுவாங்க அரபியில. பிரயாணங்கிற நரகம். நரகத்தை உலகத்திலே உள்ள நரகம் எதுன்னு கேட்டா சஃபர் தான், பிரயாணம் தான். அது என்ன மாதிரி ஏசி கார்ல போனாலும் சரி, ஏசி ட்ரெயின்ல போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி, 2 வீலர்ல போனாலும் சரி, பிரயாணம் அது நரகம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப பிரயாணம்ங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கிற காரணத்தினால அதுக்கு மார்க்கம் கொடுக்கிற சலுகையை பார்த்தீங்களா? தொழுகைக்கு இதெல்லாம் எதுக்கு? இறைவன் மார்க்கம் காட்டுது. பாவம் வெளியூர் போய் என்ன பண்ணுவாங்க? பாவம் கஷ்டப்பட்டு நம்ம கடமா தான் ஆக்கி இருக்கிறோம். உள்ளூர்ல இருந்தா செய்ய சொல்லி ஓகே சரி
வெளியூர்ல போய் அவனே கஷ்டப்பட்டு இருக்கான், எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கிறான். அவனை போட்டு ஞானம் கிடையாது, நீ 1 மணிக்கு நில்லு, நீ 4 மணிக்கு நில்லுன்னா எப்படி பாவம் அப்படின்னு ஒரு இறக்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இதையெல்லாம் கவனிக்கிற காட்சியை பாக்குறீங்க. ஒழு செஞ்சு தொழுவணும். தொழுகைக்கு என்ன செய்யணும்? ஒழு செய்ய வேண்டும். ஒழு செய்வதற்கு தண்ணி வேணும். தண்ணி கிடைக்கல, தண்ணி கிடைக்காட்டி என்ன, அல்ல தண்ணி இருக்குது, தண்ணி யூஸ் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை பயன்படுத்தினா இருக்கிற ஜலதோஷம் அதிகமாகி போயிடும், அல்ல காய்ச்சல் வந்துடும், அல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில் நீ ஆளாயிட்டியா? அதெல்லாம் கிடையாது. நீ போய் தண்ணியில ஒழு செஞ்சு நீ எல்லாம் செஞ்சுட்டு வந்தா தொழுவணும்னு இந்த மார்க்கம் சொல்லுமா? சொல்லாது. எப்படி சொல்லுது? தண்ணி கிடைக்காவிட்டாலும் தண்ணியை யூஸ் பண்ண முடியாத நிலையில நீ இருந்தாலும் நீ என்ன செஞ்சுக்கலாம்? தயமம் செஞ்சுக்க, அப்படி கையாட்டி அடிச்சு செஞ்சுக்க, கையையும் முகத்துல தடவிக்க, அவ்வளவுதான். குளிக்கவும் ஒண்ணும் இல்ல, ஒழு செஞ்சாச்சுன்னு அர்த்தம். கடமையான குளிப்பு கூட இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். கடமையான குளிப்புக்கு கடமையான இல்லறத்தில் ஈடுபட்டு குளிக்க வேண்டி இருக்கிறது. காலையில சுபஹ் தொழுவணும், பனி, பயங்கரமான பனிகாலம், மார்கழி பனி. அதுக்காக மார்கழி பனிக்கு உள்ள சலுகை இல்ல. அந்த மார்கழி பனியில ஒருத்தனுக்கு ஒத்துக்கல. சில பெரும்பாலான சுடுதண்ணி போட்டு குளிச்சுக்கிடுவான், அது சுடுதண்ணி போட வசதி இல்ல, ஒருத்தனுக்கு ஒத்துக்கல. டாக்டர் சொல்ற அந்த குளிர் நேரத்தில் நீ ஆஸ்துமா இருக்கு, உனக்கு இந்த மாதிரி ஈசனபிலியா இருக்கிறது, நீ இந்த மாதிரிலாம் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, காலையில 9 மணி வெயில் வர்ற வரைக்கும் நீ தண்ணி யூஸ் பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில நோய்கள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களா இருந்தால் அவங்க பேசாம குளிக்காம சுபஹ் தொழுதுக்கலாம். குளிக்கிறதுக்கு பதில் நினைஞ்சுக்கிறேன், தயமம் பண்ணிக்கணும். குளிக்கிறதுக்கு பதிலாக உள்ள தயமும் அவ்வளவுதான். மண்ணில் அடிக்க வேண்டியது, கையை இது வரைக்கும் தடவ வேண்டியது, மூஞ்ச ஒரு தடவை தடவிக்க வேண்டியது, முடிஞ்சு வச்சுக்காத மண்ணில், அவ்வளவுதான். குளிச்சாச்சுன்னு அர்த்தம். இது குளிக்கிறது ஒண்ணா? இது குளிக்கிறது ஆகுமா? குளிக்கிறதுக்கு இப்படிங்கிறதுக்கு என்ன, இது எப்படி குளிக்கிறது ஆகும்? அல்ல என்ன பண்றான், ஏதோ ஒண்ணு போ, ஆளை இல்ல உங்களுக்கு இழுப்பு சக்கரைன்னு சொல்ற மாதிரி இல்ல, என்ன பண்ற, தண்ணியில யூஸ் பண்ண முடியல, என்னதா ஒண்ணு செய்யணும்ல, இதை செஞ்சுட்டு போட, நான் அதை குளிக்கிறத நான் ஆக்கிக்கிறேன். அல்லாம ஆக்குறதுனாலதான் இது குளியல் ஆகுமே தவிர நிஜமா இது குளியல் ஆகுமா? குளிச்சுட்டு வர்றவனையும் இப்படி மூஞ்சில தடவிட்டு வர்றவனையும் சோதனை பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கு? ஒண்ணுமே இருக்காது, ரெண்டுக்கு சம்பந்தமே இருக்காது. குளிச்சுட்டு வர்றவங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பான், ஆளுக்கெல்லாம் போயிருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும், ரத்த நாளங்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். இவனுக்கு அது மாதிரிலாம் இருக்காது, எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் ஆக்குறான், அவன் அந்த கருணையிலான ஓடுது வண்டி, அவன் கருணையை பொழிந்து என்ன செய்யறான், அடே குளிச்சுட்டா, நம்மளை பொறுத்தவரைக்கும் குளிச்சுட்ட போ அப்படிங்கிறான்ல. என்ன எவ்வளவு பெரிய கிருபன் பத்தியலா, எவ்வளவு பெரிய சலுகைன்னு பாத்தீங்க, எதையெல்லாம் கவனிக்கிறான்னு கவனிச்சீங்களா? அப்ப இந்த மாதிரியாக இது மாதிரியான ஜம்மு கசர் பண்ற தொழுகை, தயமம் தண்ணீரை பயன்படுத்த முடியல என்று சொன்னா அதுக்கு தயமம் செய்து கொள்ளக்கூடிய சலுகை இப்படி எல்லாம் இருக்கிறது. எந்த அளவுக்குலாம் இருக்குன்னு கேட்டா, ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல இருக்கும் பொழுது, மதீனாவுல மஸ்ஜித் நபவியில அவங்க தொழுகை நடத்துவாங்க. மஸ்ஜித் நபவியில தொழுகை நடத்துறதோட இன்னும் பல பகுதிகளில் சுற்று வட்டாரங்கள்லையும் சின்ன சின்ன பள்ளிகளில் தொழுகை நடக்கும். மஸ்ஜித் நபவியில சிட்டி டவுன்ல தொழுகை நடக்கிற மாதிரி இந்த மண்ணடியில எத்தனை பள்ளிவாசல் இருக்குது? அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுல ஒரு பள்ளியில அவங்க இமாமத் செய்வாங்க. அதுல எல்லாரும் ஆர்வமா வந்துருவாங்க. வர முடியாத அந்த மஹல்லா வாசிகள் சிரமப்படுறவங்க, அங்கங்க தொழ விரும்புறவங்களுக்காக வேண்டி ஆங்காங்கே பள்ளி வாசல்கள் இருக்கும், ஆங்காங்கே இமாம்கள்லாம் இருப்பார்கள். அப்ப அதுல ஒருத்தரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லா அகாது உதுரிக்கு ஸலாத்த மிம்மா யதூலு பினா ஃபுலானுன், இந்த ஆள் ரொம்ப நீளமா தொழுகிறார். யாரு? ஒரு பள்ளியில, ஒரு சின்ன பள்ளியில தொழுகை நடத்தக்கூடிய இமாமை பற்றி அங்க போய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிம் என்ன செய்யறாரு, ஒரு சஹாபி புகார் தர்றாரு. புகார் என்ன? இவர் ரொம்ப நீட்டி தொழுகிற காரணத்தினால நான் தொழுகைக்கு அவரை பின்பற்றி தொழு போறதே கிடையாது, எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்னோன்னு என்ன வரணும், இவர் மேல கோபம் வரணும். பள்ளிவாசல்ல போய் தொழுவியா, நீ என்ன போக மாட்டேங்கிறது, என்ன விளையாடுறியான்னு கேட்கணுமா இல்லையா? இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டாங்களா? எப்படி அந்த ஹதீஸ் வாசகம் வருதுன்னா, ஃபமா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மௌஇலத்தின் அஷத்த கல்பன் மின் யௌமைதின், இந்த ஒரு நாளில் இந்த கேள்வி சொன்னார், இந்த கொஸ்டின் பண்ணார, இப்ப அவர்களுக்கு வந்த கோபத்திற்கு நிகராக ஒரு நாளும் அவ்வளவு கோபத்தோடு நாங்கள் அவர்களை பார்த்ததில்லை. அதாவது இந்த ஆள் ரொம்ப நீளமா தொழுகிறதுனால நான் தொழுகைக்க போறது நான் கிடைக்க மாட்டேங்குது, என்னால ஒரு ஈடுபாடா போய் கலந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமான கோபம் ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. அதை அறிவிக்கிற சஹாபி என்ன சொல்றாரு, இப்படி ஒரு கோபத்தை நாங்கள் அதுக்கு முந்தி பிந்தி பார்த்ததில்லை, அவ்வளவு பயங்கரமான
கோபம் முகத்துல தெரியுமில்ல, உங்களுக்கு கடுமையா வருது. கோபம் இவர் மேல கிடையாது, அவர் மேல. யார் அதான் முக்கியமான, யார் மேல கோபம்? நீட்டார இந்த மாதிரி மக்கள் நினைக்கிற அளவுக்கு காரணமா இருந்தார கோபம் அவர் மேல. அப்ப என்ன சொன்னாங்க? பக்கால உடனே எல்லாரும் கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னக்கும் முனஃபிரூன, நீங்கள் மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்குகிறீர்கள். இபாதத்தில் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும், ஈடுபாட்டோடு அவர்கள் தொழக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். ஏண்டா வந்தோங்கிற நிலை நீங்க உண்டாக்க கூடாது. இன்னக்கும் முனஃபிரூன, நீங்கள் மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஃபமன் ஸல்லா பின்னாசி, யார் மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறாரோ ஃபல் யுகஃபிஃப், லேசாக சுருக்கமாக அந்த தொழுகையை அவர் செய்யட்டும். ஏன்? ஃபஇன்ன ஃபீஹிமுல் மரீத், அவர்கள நோயாளிகள் இருப்பார்கள், பலவீனமானவர்கள் இருப்பார்கள், வதல் ஹாஜா, வேலை வெட்டிக்கு போறவர்கள் தேவை உடையவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் நீ கவனத்தில் கொள்ளணும். உனக்கு நிக்க ஏழுங்கிறதுக்காக வேண்டி பின்னாடி உள்ளவங்களை கவனி. ஒரு நோயாளி நிப்பாரு, ஏதோ நான் 4:30 காத்து இவ்வளவு நேரத்தில் முடியும்னு நினைச்சவர் நிப்பாரு. நீ பாட்டுக்கு பக்கராவை ஆரம்பிச்சீங்கன்னா, பக்கரா சூறாவை ஆரம்பிச்சு அவர் நிக்க முடியுமா? அவருக்கு எதுக்கு என்ன ஏண்டா வந்தோண்டாயிரம், அவருக்கு தெரியாதனமா வந்துட்டோமே. அப்புறம் என்ன ஆயிரு? போகக்கூடாது, போனோம்னா பயங்கரம் இழுத்து போவாங்க. அப்படி ஆயிரமா இல்ல ஒரு மனிதன். அதுக்கு யாரு இவர்தான காரணம் ஆயிடுறாரு. ஜமாத்து தொழுகை என்பது ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். ஜமாத்து தொழுகை என்பது எப்ப இருக்கணும்? எல்லாரையும் கவனிக்கணும். பலதரப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபமன் ஸல்லா பின்னாசி, மக்களுக்கு யார் தொழுகை நடத்துகிறாரோ ஃபல் யுகஃபிஃப், அவர் ரொம்ப சுருக்கமாக தொழுகை நடத்த வேண்டும். ஏனென்றால் ஃபஇன்ன ஃபீஹிமுல் மரீல வல் லைஃப வதல் ஹாஜா, நோயாளி இருப்பார்கள், பலவீனர் இருப்பார்கள், தேவை உடையவர்கள் இருப்பார்கள். இது புகாரியில 90வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். 6110, 702, 7159 இந்த எண்கள்ல எல்லாம் புகாரில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபத்தோடு எச்சரிக்கிறார்கள்னா இதுல எதை கவனிக்கிறாங்க? இது எதை கவனிக்கிறாங்க? வணக்கம் தானே, வணக்கம் ஒரு நாளைக்கு நின்று போ, அரை மணி நேரம் என்ன ஆயிரம் அப்படியே பாக்குறாங்க. நோயாளியுடைய நிலையிலிருந்து பாக்குறாங்க, பலவீனர்களுடைய நிலையிலிருந்து பாக்குறாங்க. அடுத்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து என்ன செய்வான்? உள்ள போனா ஒரு 5 நிமிஷம் தொழுகை முடிஞ்சு வருவான். அடுத்த 5 நிமிஷத்துல பஸ்ல அவன் போய் ஏறணும். அவன் தக்பீரை கட்டிவிடு. 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அவன் தேவை உள்ளவன் இருப்பானா? இல்ல, எத்தனை வேலை வெட்டிக்கு உள்ளவன் இருப்பான். அவன் கணக்கு பண்ணி வருவான். 5 நிமிஷம் பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குவான். முதலாளி 5 நிமிஷம் தான் பர்மிஷன் கொடுத்திருப்பாரு. அவன் அந்த பர்மிஷன்ல உடையாந்திருப்பான். நீ அரை மணி நேரம் இழுத்தினா அவன் என்ன ஒரு நாளைக்கு வருவானா? நாளைக்கு முதலாளி பர்மிஷன் கொடுப்பானா? அப்ப இது இதெல்லாம் இந்த காலத்துல யோசிக்கிறோமே, இப்படி அப்ப யோசிக்கப்படுது. இதெல்லாம் காரணத்தை யோசிக்கிறோமே, இதெல்லாம் யோசிச்சு சொல்ற மாதிரி தெரியல உங்களுக்கு. அப்ப இது இறைவன் நம்மளை எப்படி எல்லாம் பார்க்கறான். அந்த சட்டத்தை தரும் பொழுது வணக்கை தனித்து விளங்குற இஸ்லாம் இந்த சட்டம் சொல்வதற்காக நம்ம இதை சொல்லல. இந்த மார்க்கத்தை நம்ம அப்படி காதலிக்கணும். என்ன அழகான மார்க்கம், எல்லாத்தையும் கவனிக்குது. இது என்ன கஷ்டம்? இது முழுசா கடைப்பிடிக்கிறது நமக்கு என்ன கேடு? இது அப்படி கடைப்பிடிக்கலாம். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன அளவோடு நிறுத்தி கொண்டீர்களேயானால் அப்படியே நம்ம நடைமுறைப்படுத்தலாம். எந்த சிரமம் வராது. நீனாவது சிரமத்தை இழுத்து போட்டாலும் நான் விட மாட்டேங்களா? அல்ல, இது எப்படிப்பட்ட மார்க்கம்னா, நீ விளங்காம சிரமத்தை இழுத்து போட்டா கூட நான் விட மாட்டேன். நான் உனக்கு சிரமம் இல்லாம நான் ஆக்கி தருவேன். அப்ப நம்ம பொறுப்பை அவன்கிட்ட ஒப்படைச்சு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கோம். இது சிரமமா இருந்தால் நம்ம என்ன செய்வது? நீ திங்க் பண்ண தேவையே இல்லை. உன்னைய விட உன்னை படைச்சவன் உனக்காக திங்க் பண்றான் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம இதுல பாக்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரத்தில் வருவாங்க, அப்படி பின்னாடி பார்ப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க, பின்னாடி பார்ப்பாங்க. எல்லாம் ஆஜான் பாகவான் ஆட்களா இருக்கிறாங்களா, திடகாத்திரமா இருக்கிறாங்களா, இப்ப கொஞ்சம் நீட்டலாம், அதையும் கவனிப்பாங்க. தொழுகை நீட்டி தொழுகிறத கூட இப்படி பலதரப்பட்டவங்க 75, 65, 80 பைய தோல்ல வெளியூருக்காரன் இப்படிலாம் தெரிவாங்கன்னு வைங்களேன். ஆகா, 2 வெளியூர் ஆள் இருக்காரு, அவசரமா போறவரா இருப்பாரு, இவர் வயசான ஆளு நிக்க முடியாத இருக்கு, இதெல்லாம் கவனிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு மகள்ல தொழுகிறோம், சொல்லி வச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச 10 பேர் வர்றாங்க, அவங்க கூட தொழுவதால் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க, நம்ம அப்படி மதிப்பீடு பண்றோம், சரி நீட்டுவோம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் நீட்டுவாங்க. அதை பத்தி ஒரு நாள் சொல்றாங்க, இன்னில அக்கூம பி ஸலாத்தி உரீது அன் உதவ்வில பிஹா, நீளமாக தொழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் தொழுகையில நிற்பேன். அதுக்கேற்ற ஜமாத்தா அது இருக்கும், அதுக்கேற்ற மக்கள் அங்க இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீளமா தொழுவணும்னு தக்பீரை கட்டிடுவேன். கட்டிட்டு இருக்கும் பொழுது அஸ்மஉ புகா ஸபியி, சிறு குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு உடனே கேட்கும். ரொம்ப நேரம் தொழுவணும்னு சொல்லி பெரிய சூறா ஓதணும், பெரிய அத்தியாயத்தை ஓதணும்னு சொல்லி தான் நான் நிற்பேன். ரொம்ப நேரம் ருக்கு பண்ணணும்,
ரொம்ப நேரம் சஜிதா பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டு நான் வந்து நிற்பேன். நின்றா என்னவாயிரும்னா ஒரு குழந்தை சத்தம் அங்கேயா கேட்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வருவது போல பெண்களும் வந்தார்கள். பெண்களும் குழந்தைகளை தூக்கிட்டுலாம் வந்தார்கள். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அது எந்த அளவுக்குலாம் வந்தாங்க? குழந்தை வீட்டில் போட்டா வர முடியும்? அதுக்கு ஒன்று ஆயா சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வைக்க முடியும்? அவங்க குழந்தை அவங்க தானே சுமக்கணும். குழந்தையோட வந்து ஒரு பக்கத்தில் போட்டு சொல்லுவாங்க. குழந்தை கொஞ்ச நேரம் தானே, 10 நிமிஷம் 5 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லி ஜமாத்தில் வந்து சேருவார்கள். அப்போ ஒரு நேரத்தில் அந்த குழந்தைய சேரு அழ ஆரம்பிச்சிடும். பாடெல்லாம் கொடுத்து பசியெல்லாம் அடக்கி தான் கொண்டாந்து போட்டிருப்பாங்க. சில நேரத்தில் குழந்தையுடைய அழுகை சத்தம் எனக்கு விழுந்துரும். உடனே நான் என்ன செய்வேன்? என் தொழுகையை உடனே சுருக்கி விடுவேன். என் தொழுகையை உடனே சுருக்கி விடுவேன். எதுக்கு சுருக்கிறேன்? கராஹியத்தை அசுக்காலா உம்மிஹி, அந்த குழந்தையின் தாய் மனம் நோகக்கூடாது என்பதற்காக. அந்த குழந்தை அழுதவுன உடனே கனெக்ஷன் அங்க போயிடும். யாருக்கு? தாய்க்கு அப்படி கனெக்ஷன் இருக்கும். குழந்தை அழுத அந்த பொம்பளைக்கு தொழுகையில் ஈடுபாடு இருக்காது. எப்ப முடிப்பாங்க துடிக்குத புள்ள முடியுது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப குழந்தையோடு வந்த அந்த தாயுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து, இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேரையும் மதிக்கல. யாருக்கு மதிப்பு? பலவீனருக்கு தான் மதிப்பு. யாருக்காக கவனிக்கணும்? அது நீ ஒரு ஆள் போனா போயிட்டு போ, இங்க 70 பேர் நீட்டுறது விரும்புறாங்கன்னு சொல்லக்கூடாது. 70 பேர் நீளமாற்றுவதை விரும்பினாலும் அந்த ஒரு பொம்பளை இப்ப விரும்பாது. அந்த ஒரு பொம்பளை வந்து இந்த குழந்தை அழுகை சத்தம் கேட்ட பிறகு வேறு ஒன்றில் சும்மா நாங்க பக்தியில நாங்க நிப்போம், நடிப்புலாம் இஸ்லாத்துல கிடையாது. குழந்தை அழுதா தாய் என்னவா இருப்பாள், அதான் இயற்கை. அதுக்கு மேல திணிச்சின்னு சொன்னா உடல் தான் நிக்குமே தவிர உள்ள நிக்காது. அதெல்லாம் கிடையாது. நீ குழந்தை அழுதா நில்லுன்னா நின்றுவாங்க. எப்படி நிப்பாங்க? இது ஒரு மார்க்கமா போட்ட அநியாயம் பண்ற, இது விவாதத்தாகுமா? இது வணக்கமாகுமா? இது ஆகாது. அப்ப உள்ளத்திலிருந்து வருவதை நல்லா ஏத்துக்கணுமா? என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய தாய்க்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நீளமாக தொழுகிற தொழுகையை கூட நம்ம நினைஞ்சிருவோம், சாட்டா முடிச்சிருவேன், டக்குன்னு முடிச்சிருவாங்க. உடனே வேக வேகமா போகும், பாஸ்தா. நினைச்சுக்கிட்டு போனது வேற, நடந்தது வேறையா இருக்கும். இது புகாரியில நீங்கள் 710 707 இருந்து இருக்கலாம். 707 708 709 710 868 ஆகிய எண்கள்ல புகாரில ஹதீஸ பார்க்கலாம். இப்பதான் இமாம் நம்ம பள்ளியில் தொழுகிறான்னு வைங்களேன். தொழுதுட்டு இருக்கும் போது ஒரு ஆள் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாரு. அது உணர முடியும். சத்தம் கேட்குது. இமாம் என்ன செய்யணும்? அவன் விழுந்துட்டு போறான்னு வாட்டுக்கு டக்குன்னு மாறிடணும். அந்த சுண்ணத்துக்கெல்லாம் விட்டுருணும். சபிஹிஸ்மு ஓதணும், ஹல்லத்தா ஓதணும், அதெல்லாம் மறந்துடணும். என்ன செய்யணும்? ஒருத்தன் உளுந்து கிடக்கிறான், இப்ப யாரும் இன்வால்வ்மெண்ட் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு என்ன செய்யணும்? அந்த கடமையான அளவு ஓதிட்டோமா, அல்லாஹ் அக்பர் சமீல் ஆலிம்னு அந்த நேரத்தில் மட்டும்தான் வேகம். ஃபாஸ்டா அடிச்சு என்ன செய்யணும்? என்னமோ நடந்திருக்கிறது. அப்ப நடந்திருக்கும் பொழுது என்ன செய்யணும்? அந்த சத்தத்துல விளங்கும். சவுண்ட் கேட்டல இமாமா இருக்கிற என்ன செய்யணும்? ஊகிச்சிடலாம். என்னமோ நடந்திருக்குது, யாரோ விழுந்துட்டான், என்னமோ நடந்திருக்குது, மயக்கமாயிட்டு ஆஸ்பத்திரி ஒண்ணு தூக்கிட்டு போகணுமே. அந்த மாதிரி கிட்டத்தில் உள்ளவங்களுக்கு வேற கடமை இருக்குது. தொழுகையை விட்டு ஒரு தூக்கிட்டு ஓடணும், அது ஒரு விஷயம். அது மண்டைப்பட என்ன செய்யறது? அதே நேரத்தில் இமாம் என்ன செய்யணும்? அது மாதிரி சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் அது மாதிரி ஊகித்தால், வெளியே உள்ளதை ஊகித்து அதுக்கு தகுந்த மாதிரி தொழுகையில மாத்தலான்னு வழங்குதுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதை வச்சு மாத்துறாங்க முடிவை? குழந்தை அழுகிற சத்தம் கேட்டவன வெளி விஷயம் காதுல விழுந்து அதுக்கு ஏற்றவாறு மாத்துறாங்கன்னு சொன்னா, நீங்களும் வெளி விஷயம் தொழுதுட்டு இருக்கிறீங்க, அங்க பயங்கர ரோட்ல சத்தம் கலவர மாதிரி சத்தம் கேட்குது, ஊன்னு கத்துறாங்க, நல்லா விளங்குது உங்களுக்கு. என்ன செய்யணும்? அவ்வாடு கத்திட்டு போக நிக்க முடியுமா? நம்மள குறி வச்சு கூட வந்திருப்பான், நீ பாடு கத்திட்டு இருக்க முடியுமா? ரோட்ல போலான்னு நினைக்க முடியுமா? நம்ம என்ன செய்யணும்? மடமடமடன்னு முடிச்சிடணும். இமாமா நீங்கள் இமாம செய்ய வேண்டிய நிலை வந்தா கூட இதுல எல்லாம் கவனமா இருக்கணும், உன்னிப்பா கவனிக்கணும். ஒன்றி போய் தொழுவதுனா இஸ்லாத்துல கிடையாது, யாருக்கும் முடியாது. போய் சொல்றாங்க, ஒன்றை விட முடியாது, வெளியில உள்ள சத்தம் கேட்கத்தான் செய்யும். நாங்க அப்படி 2.5 கலந்து விட்டோம், அது நடிப்பு, எவனும் கலக்க முடியாது. 2.5 கலக்கிற மேட்டர் என்ன இல்ல, அது பொய், யாராலையும் முடியாது. எவ்வளவு பெரிய மகான் தொழுதாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த முடியலையே. அவங்க தொழுகிறாங்க, குழந்தை சத்தம் கேட்குத, அதுல அது பாதிக்குது அவங்கள. இதான் மனுஷன், இதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா? இது எல்லாம் கவனிக்குது. அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டருங்க. இப்போ வந்து நம்ம நோன்பு திறக்கிறோம்ல, நோன்பு திறந்த உடனே என்ன செய்யுது? நோன்பு திறக்கிற நேரத்தில் 2 விஷயம் வந்துருது. நோன்பு திறக்கிறது சாப்பிடுற விஷயமும் வருது, மகரிபு தொழுகையும் வருது, 2 கலந்துருப்பு இருக்கு. அதுவும் முக்கியமான ஒரு மேட்டர் தான், இதுவும் முக்கியமான மேட்டர். நோன்பு திறந்து சாப்பிடுறது முக்கியமான மேட்டர் தான். அதை ஒட்டி உடனே என்ன இருக்குது? ரொம்ப ஷார்ட் டைம்ல ஒரு 80 நிமிஷத்துல அந்த வக்தி இருக்க போகுது, அது தொழுகையும் இருக்குது. இப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யறது? நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஜமாத்தை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்து தக்பீர் கட்டிடுவாங்க. தக்பீர் கட்டினா உடல் தான் இங்கே இருக்கும்,
மனசுல அங்க இருக்கு, நோன்பு கஞ்சி இருக்குமா இருக்காதா, குடிச்சிருப்பாங்களா இல்லையா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி எல்லாம் என்ன செய்ய மனசு கூட அங்க இருக்கு. இதுக்கு பேர் தொழுகையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இதா உலியால் அஷாவு உகீமத்தி ஸலாத்து ஃபப்தஉ பில் அஷாப். மாலை உணவு வைக்கப்பட்டு விட்டால், மாலை உணவுங்கிறது 2 வேளை தான் அந்த காலத்துல சாப்பிட்டாங்க, அதனால காலை உணவு மாலை உணவும்பாங்க. நம்ம நாட்டுல 3 உணவா இருக்கனால மாலை உணவுன்னு உங்களுக்கு விளங்காது. காலை உணவு, பகல் உணவு, ராத்திரி உணவுன்றது நமக்கு விளங்கும். அரபுகள்கிட்ட 2 உணவு, இன்னைக்கு 2 உணவு இல்ல, அவங்க 20 உணவு சாப்பிடறான். இப்ப என்ன செய்யறான், 8 மணிக்கு ஒண்ணு, 10 மணிக்கு ஒண்ணு, 12 மணிக்கு ஒண்ணு திங்கிறான், எல்லாம் காசு கொடுத்தவன. அந்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபுகளுடைய உணவு 2 டைம் தான். ஒன்னு காலையில ஒரு 10 மணிக்கு ஒண்ணு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மகரிப் டயத்துல ஒண்ணு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த இரவுல சாப்பிட இயலாது, லைட் கிடையாது, வெளிச்சம் கிடையாது, பள்ளி ஒளிஞ்சா பாச்சா ஒளிஞ்சான்னு தெரியாது, வெளிச்சம் இருக்கும்போது தின்றணும். அது ஏன் அந்த காலத்துல அவசியம் அப்படி இருந்துச்சு. எல்லாரும் வீட்டுல விளக்கெல்லாம் வச்சுக்கிற முடியாது, சுவிட்ச் போர்டு லைட் எல்லாம் எரியாது, அது சீக்கிரமா தூங்கிடணும். அதுக்காக பொழுதுபோக்கு டைம் பாஸ் கிடையாது. பொழுதுபோக்குறதுக்கு பீச் அது இது ஏதாவது பூங்காக்கள், டிவி சீரியல் நாடகம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது மக்களுக்கு. பொதுவா முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, அந்த காலத்து மக்களுக்கு பொதுவாகவே என்ன செய்வாங்க, அப்புறம் என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மாலை உணவு மகரிப் நேரத்து உணவு, அதாவது மாலை உணவுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மகரிப் நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு கொண்டாந்து வைத்து விட்டால், வச்ச உடனே இக்மத்தி ஸலா, தொழுகைக்கு இகாமத்து சொல்லிட்டாங்க. சாப்பாடு வச்சாச்சு, இகாமத்து சொல்லி விட்டார்கள். நீங்க என்ன செய்ய வேண்டும், ஃபப்தஉ பில் அஷா, மாலை சாப்பாடு அது பாட்டுக்கு சொல்லிட்டு போறாங்க, உனக்கு என்ன நீ சாப்பிடும் முதல்ல. ஏன் 80 நிமிஷம் டைம் இருக்குல்ல, உனக்கு பசி இருந்தா வச்சாச்சு, ரெடியா வைக்க சொன்னாலும் பசிச்சான வைக்க சொல்றான். ஒருத்தன் சோறு வைக்கலாமான்னு பின்னாடி கேட்கறாங்க, வையின்ட்டான். வையின்றால என்ன அர்த்தம், பசிக்குதுன்னு அர்த்தம். வச்சாச்சு, உட்கார்ந்தாச்சு, இகாம சொல்லியாச்சு. நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் இகாமத்து நான் வச்சுட்டு ஓடி போயிருவேன், அது கூட நீ தொழுவ மாட்டேன். அப்படி போய் நீ தொழுதா தொழுகையா செய்வ, எல்லாம் இங்க இருக்கும், உடம்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி தான் வர முடியுமே தவிர தொழுகையா அது இருக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னதாக புகாரியில 671வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா குத்திமல் அஷாவு, மாலை உணவு இரவு உணவு உங்களுக்கு வைக்கப்பட்டு விடுமையானால், ஃபப்தஉ பிஹி கப்ல அன் துஸல்லு ஸலாத்தல் மக்ரிபி, மக்ரிப் தொழுவதற்கு முன்னாடி அந்த உணவை சாப்பிட்டு விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா குத்திமல் அஷாவு, மாலை உணவு இரவு உணவு உங்களுக்கு வைக்கப்பட்டு விடுமையானால், ஃபப்தஉ பிஹி கப்ல அன் துஸல்லு ஸலாத்தல் மக்ரிபி, மக்ரிப் தொழுவதற்கு முன்னாடி அந்த உணவை சாப்பிட்டு விடுங்கள். சாப்பாடு வச்சு விட்டார்களே, ஆனால் மக்ரிப் சாதாரண நாள்லயே, இது நோன்பு நாள்ல இல்ல, நோன்பு நாள்ல இல்ல, இது சாதாரணமான நாள்ல காலையில சாப்பிட்டு இருப்பார். அவர் காலை உணவு சாப்பிட்டு விட்டு 2வது வேளை உணவுக்கு தான் அவர் பசியில இருப்பாரு. அதுக்கே இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நோன்புல நீ காலையில சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களே, அப்ப எவ்வளவு பசி இருக்கு. அப்ப நீங்க இகாமத்து சொன்னாலும் சரி, நல்ல நிதானமா சாப்பிட்டுட்டு மன வயிறு நிறைஞ்சு போன பிறகுதான் என்ன செய்யணும், அது ஒரு ஜமாத்து. இந்த மாதிரி நேரத்தில் மிஸ் ஆகுறது குற்றமாகாது. இந்த மாதிரி நேரத்தில் அது ஜமாத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், ஒரு 10 நிமிஷம் தள்ளி வச்சுக்கிறோம். சில ஊர்ல தள்ளி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குமையானால் நீங்க அவங்கள கவனிக்க வேண்டியதில்லை, அவங்க உங்களை கவனிக்கலன்னு சொன்னா நீங்க உங்களை கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மார்க் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நோன்பு திறந்தவன வயிறார சாப்பிடு, அஞ்சே கூட நல்லா இருந்துச்சு, ஒண்ணும் இல்ல, ராகத்தா இருக்குது. அப்ப போய் தொழுதா என்ன இருக்கு, அந்த தொழுகையிலேயே ஒரு ஈடுபாடு, எந்த வெளி பிராக்குகள் குறைஞ்சு, பிராக்கு இருக்கத்தான் செய்யும், வெளி கவனங்கள் குறைந்துருமா இல்லையா, அப்படி ஒரு சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் இது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடியே நீங்கள் மாலை உணவை சாப்பிடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 672வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். தொழுகையில கூட ஜமாத்து தொழுகைக்கு எவ்வளவு 27 மடங்கு நன்மை இருக்கிறது. தொழுகை அது மக்ரிப் தொழுகை, குறைந்த டயத்துல தான் அது இருக்கிறது. முன்னேரத்தில் தொழுவது சிறப்புக்குரியது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் யாருக்கு, இது இல்லாதவனுக்கு தான், பசி இல்லாதவனுக்கு தான். அது பசின்னு வந்துருச்சுன்னு சொன்னா முதல்ல உன் வேலையை நீ பார்ப்பா, அப்புறம் நம்ம வேலையை 2வது வச்சுக்கப்பா, அப்படி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அது இறைவனா இல்லாம ஒரு கொடுங்கோலனா இருந்தா செய்யணும், உனக்கு பசி என் வேலையை முடிப்பியா, நீ அப்புறமா உன் வேலையை பார்க்கணும். அப்படிதான் முதலாளி சொல்லுவான், முதலாளி பசிச்சு அதனால சாப்பிட்டு லேட்டா வந்தானே ஒத்துக்குவானா. கடையில போய் ஜாமான வாங்கிட்டு வர சொல்றான், இதை போய் வாங்கிட்டு வாண்டு போகும்போது பயங்கரமான பசி, அவன் என்ன செய்யறான், வீட்லயோ ஹோட்டல்ல நுழைஞ்சு சாப்பிட்டு விட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு லேட்டா போறான். என்னடா பசி தாங்க முடியல, சாப்பிட்டான், வாங்கிட்டு வர வாங்கிட்டு வருவேன், என்னது அப்படித்தானே கேட்பான். என்ன அவசரத்தை உன்னை வேலை வாங்கியிருக்கிறேன், நீ எப்படி போய் சாப்பிட்டு லேட்டா வர்ற. இது மனுஷன் இதை உண்டாக்கி இருந்தா இப்படிதான் சட்டம் இருக்கும். மனுஷன் உண்டாக்குன மார்க்கம் இருக்கு,
இப்படி நீ எப்படி செய்வியோ நான் எப்படி செய்வணும், நான் முதலாளியா இருந்தா எப்படி செய்வணும், நீங்க முதலாளியா இருந்தா எப்படி செய்வீங்களோ அப்படித்தானே மனுஷ முதலாளித்துவமான சிந்தனையில உதிக்க முடியும். எல்லா மனுஷனும் அப்படித்தானே. நீங்க வேலைக்காரனா இருக்கும்போது வேண்டாம் இந்த மாதிரி திட்டும் போது கோவம் வரும். நாளைக்கு நீங்க முதலாளியா போயிட்டா நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. நீங்க முதலாளியா போயிட்டீங்க, உங்ககிட்ட வேலை பார்க்கறவன் என்ன செய்யணும், சொன்ன வேலையை முதல் செய்யணும். ரெண்டாவது அவன் வேலை, ஃபர்ஸ்ட் உங்க வேலை. இந்த 100 ரூபாய் கொடுக்குற சம்பளத்துக்காக வேண்டி உங்க வேலைக்கு முதலிடம் கொடுக்கணும். அதெல்லாம் கருணை இல்லாத மனிதர்கள் செய்யலாம், இறைவன் செய்ய முடியாது, இறைவன் செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட இறைவன் இல்ல, அளவற்ற அருளாளன். அவன் என்ன பண்றான், நீ இந்த வேலையை முடி சாப்பிடு, ஃபர்ஸ்ட் உன் வேலை, நம்ம வேலை ரெண்டாவது வா. அப்ப இது எவ்வளவு தனித்து விளங்குதா, தனிச்சிறப்போட விளங்குகிறதா? அதே மாதிரி பள்ளிவாசல்ல தொழுகை ஜமாத்து பாங்க சொல்றோம், பயங்கரமான மழை, பயங்கரமான புயல் காத்து, தொழுகைக்கு பாங்க சொல்லியாச்சு. பாங்க சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான ஒரு குளிரான இரவுல, அது மாதிரி மழை பெய்கிற இரவுல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பாங்க சொல்லுவார்ல, அவரை கூப்பிட்டு நீ பாங்க சொல்லி முடிச்ச உடனே ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிவிடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சரியான மழை பெய்யுதுல, மழை பெய்யும் போது பள்ளியில அந்த பக்துக்கு பாங்க சொல்லிடணும். பாங்க சொல்லிட்டு என்ன சொல்லணும்னு கேட்டா இந்த வார்த்தையை சொல்ல, என்ன சொல்ல, அலா சல்லு ஃபிர்ரிஹால், பாங்கலாம் முடிச்ச உடனே. இது நம்ம தமிழ்ல சொல்லலாம், இது புரியறதுக்கு சொல்றதானே, மக்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றதானே. இதுக்கு என்ன அர்த்தம், மக்களே உங்க வீடுகள்ல தொழுதுக்கிறங்க, பாங்க சொல்லி கூப்பிட்டு பாங்க சொல்றதுக்கு கூப்பிடுறது தொழுகைக்கு தானே, ஹய்யால் அஸ்ஸலாம் தானே கூப்பிடணும், தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யால் அல் ஃபலாஹ் வெற்றிக்கு வாருங்கள், அதெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு கூப்பிட்டது ஃபார்மாலிட்டி. அது அந்த தொடர்ச்சி விடக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கிறோம். நீங்க ஒருத்தர் வர வேணாம், வீட்டுல தொழுதுக்கிறங்க. மழையா இருந்தால் மழையில நினைந்து கொண்டு ஜமாத்துக்கு வரணும் என்று அவசியம் கிடையாது. அவசியம் கிடையாது மட்டுமில்ல, இருக்கிற மோதினார் பேசணும் தொழுகிற வேண்டியதுதான். மக்களுக்கு இதை சொல்லணும். மக்களுக்கு என்ன செய்யணும், பாங்கு சொல்லி முடிந்த உடனே பாங்கோட சேர்த்து மழையாக இருப்பதால் அவரவர்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். மழைக்கு மட்டும் இல்ல, கடும் குளிரின் போதும் இப்படி சொன்னார்கள். புகாரியில 666வது ஹதீஸ் 666வது ஹதீஸ்ல இருக்கிறது. என்ன இருக்குது, குளிரான இரவுகளிலேயும், இரவு பயங்கரமான குளிர், இரவே கஷ்டமா இருக்கும், பிளஸ் குளிர் நட்டுங்கிட்டு அது செய்ய முடியாது. வீட்டுல சுடுதண்ணி வச்சு போர்வை போத்திக்கிட்டு கம்பெல்லாம் போத்திக்கிட்டு அடைச்சிக்கிட்டு நம்ம சொல்லுவோம். திறந்த வெளியில பள்ளியாசல இருந்துகிட்டு பல பேர் இருக்கும்போது சரியா வராது. அப்படி இருந்தா கடும் குளிரும் போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அலா சல்லு ஃபிர்ரிஹால், நீங்கள் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள். அவன் எப்படிமா இருக்கும், மழையில் நினைஞ்சா கரைஞ்சா போயிருவீங்க, இல்ல மழையில நினைஞ்சா கரைஞ்சு போயிருவோம். நம்ம ஒன்னும் ஆக போறது இல்ல, ஏதோ 100 பேர் நினைஞ்சாங்கன்னா 2 பேருக்கு சளி பிடிச்சிடும்ல, அந்த 2 பேரை பார்க்கறதுமா இருக்கும். நினைக்கிற அவ்வளவு பேருக்கும் பாதிக்காது, மழையில் நினைஞ்சு 50 பேரும் பாதிச்சிருவானா. 100 பேர்ல 2% 3% தான் இந்த மழையினால் பாதிப்பு ஏற்படும். 97% பேருக்கு அந்த கிருமியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் சாதாரணமா. சில நேரங்களில் பலவீனமா அது மாதிரி இருந்தா டக்குனு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும். அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு மேட்டரா இருந்தா கூட நீங்க சரின்னு சொல்லலாம். இது எத்தனை பேருக்கு இப்படி வரும், மழையில் நனைஞ்சா குளிர்ல நடங்கினா எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் ஏற்படும், ஒருத்தனுக்கோ 2 பேருக்கோ வரும். அந்த ஒருத்தன் எனக்கு வேணுங்கிறாள், அந்த ஒருத்தனுக்கு என்னால கேடு வரக்கூடாது, நான் கொடுத்த மார்க்கத்தினால என்ன வரக்கூடாது, அந்த ஒருத்தனுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதனால மார்க் என்ன சொல்லுது, இவ்வளவு சிறப்பு ஜமாத்துடைய சிறப்பு நன்மை எல்லாத்தையும் சொல்லி இருந்தாலும் உனக்கு மழையினால் உனக்கு ஒரு கேடு வருமா, வீட்டுல தொழுதுக்கன்னு சொல்லல, இதை டிக்ளேர் பண்ண சொல்லுது. பள்ளிவாசல்ல பாங்களையே சேர்த்து பாங்கு முடிஞ்ச உடனே இது எந்த பள்ளியிலும் சொல்வது கிடையாது, தெரியாது, சொன்ன தெரியாது. ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால எந்த புயல் அடிச்சாலும் சொல்லியிருக்காங்களா. சுனாமி வருதுன்னு வைங்களா, சுனாமி அவன் அலமரு அவனை போட்டு ஐயால சில வருவான், அவன் வர சொல்லி நியாயமா, அவனை அங்க தடுமாறி கலவர நேரத்தை வைங்களேன், கலவர நேரத்தில் அது மாதிரிலாம் ஏற்பட்டு பிரச்சனை ஆயிரும். போலீஸே சொல்லுவான் யாரும் போகக்கூடாது, கர்ப்பி போட்டுருவான், ஊரடங்கு உத்தரவு போட்டுருவான். ஊரடங்கு உத்தரவு போட்ட ஒரு நாட்டிலும் கூட இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கணும், மீற வேண்டியது பாருங்க. ஊரடங்கு உத்தரவு போட்டு எவனை வெளியே வரக்கூடாதுன்னு தான், அந்த நேரத்தில் இந்த மார்க்கத்தை அமல்படுத்த இயலுமாடா, இயலும். ஏன் நீ என்னடா கர்ப்பி போடுறது, நாங்க போட்டுக்கிறோம்டா, நீ என்ன கர்ப்பி போட்டு வரவேணாங்கிற, நாங்களே வரவேணான்றோம். அப்ப இவனை நம்மளை தடுக்கிறான், இவன் தடுத்ததுக்காக நம்ம வராம இல்ல. கர்ப்பிக்கு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க, யாரும் வெளியே நடமாடக்கூடாது, கலவரம் ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாடி என்ன செய்வான், யாரும் வெளியே வரக்கூடாதுன்றான். நீங்க உறுத்திக்கிட்டு வெளியே வரக்கூடாது, ஜமாத்துக்கு போகணுமே வெளியே வரக்கூடாதுட்டாங்களே, இவங்களுக்கு பயந்து நீ வராம இருக்கிற, நீ அவனுக்கு பயந்துட்டு வராம இருக்காதப்பா, ஏன் கட்டளை ஏத்து வராம இரு. அல்லாஹ்வாயே நான் உனக்கு கட்டளை போறேன், என்ன சல்லு ஃபிர்ரிஹால், பாங்கு சொல்ல வேண்டியது. போலீஸ் கேட்கறானே, பாங்கு சொல்லுவோம், வராதுன்னு சேர்த்து சொல்றோம், போ
அதான் நீ விரும்புற. நீ என்ன சொல்றது? எங்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டான்டா. அவன் அதான் சொல்லுவான், யாரும் வரக்கூடாது, பாங்க சொன்னா எல்லாரும் வந்துருவான். இல்ல நீ உனக்கு பயந்துட்டு நாங்க சொல்ல, நாங்க இந்த பாங்க சொல்லுவோம், பாங்க முடியும் போது நாங்க என்ன செய்வோம், யாரும் வர வேண்டாம், நீங்க உங்க வீடுகள்ல தொழுது கொள்ளுங்க நாங்க டிக்ளேர் பண்ணுவோம். இதுக்கு இவனு எப்படி மார்க்கன்னு பாத்தீங்களா? மார்க்கத்தை விட்டுட்டோன்னு ஒரு உறுத்தல் வரக்கூடாதான். நீ அவனுக்கு பயந்துட்டு மார்க்கத்தை விடுற, நானே விடுற போடா. இதெல்லாம் இது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய மார்க்கம் வழங்குதா? மழை, வெயில், கலவரம், புயல், ப்ராப்ளம், பிரச்சனை, அது மாதிரியான ஒரு மேட்டர்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப பாங்கோட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்? அலா சல்லு ஃபிர்ரிஹால், அல்லது உங்கள் வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதை பாங்குடைய கடைசியில சொல்ல வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது புகாரில 666ல பார்க்கிறோம். அதே மாதிரி இப்ப தொழுகிறோம், இறைவனை தொழுவதற்கு பள்ளிவாசல்ல தொழுகிறோம்னு வைங்களேன். பள்ளிவாசல்ல தொழுவது பிரச்சனை இல்லை, அதுக்கு உள்ள ஒரு இடம். ஆனால் இந்த வணக்கத்தை செய்வதற்கு என்று அது சுத்தம் பத்தமா வீடுகளில் வணக்கம் செய்யறவர்கள் கூட என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் தொழ வேண்டும். எல்லா ஆன்மீகவாதிகள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பழக்கம் நீங்கள் இருக்கு, நீங்க பாக்குறீங்க. இஸ்லாத்துல மட்டும்தான் எல்லாருக்கும் இப்படிலாம் இருக்குமா? பூஜை அறை மாதிரி தொழுகை அறைன்னு கட்டுற அளவுக்கு வசதி இருக்குமா? அவன் அந்த ரூம்ல தான் அவனுக்கு சாப்பாட்டு அறையா இருக்கும், அதுதான் படுக்கிற அறையாவும் இருக்கும். படுக்கிற அறையில சாப்பாட்டு அறையில சாப்பிட்டு அதை ஒதுக்கிட்டு அதை போய் படுத்துக்கிடுவான். அதுல தான் எல்லாமே நடக்கக்கூடியதா இருக்கும். அவங்ககிட்ட போயிட்டு நீ தொழுகைக்குன்னு தனியா ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுக்க அப்படின்னு, அதுல வேற ஒன்றும் செய்யக்கூடாது, தொழுகை இடம் தொழுகைக்குன்னு உனக்கு ஒதுக்கி இருக்கணும், அப்படியான ஒரு இடத்துல தான் என்ன செய்யணும், உன் தொழுகை நீ நிறைவேற்றிக்கிறணும் அப்படின்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5 விஷயங்கள்ல அல்லாஹ் எனக்கு கருணை செஞ்சிருக்கிறான், வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத 5 சலுகைகளை எனக்கு தந்திருக்கிறான். அதுல ஒரு சலுகை என்ன? ஜுஇலத்திலியல் அர்து மஸ்ஜிதன் வ தஹூரா, பூமி முழுவதும் எனக்கு மஸ்ஜித். பள்ளியில தான் தொழணும்னு இல்ல, பள்ளியில வரும்போது பள்ளியில தொழுதுக்க. ஜெயில உன்னை அடைச்சு விட்டாங்க, எந்த இடம் எவன் படுத்து கிடந்த இடமோ அதே உனக்கு தொழுவு, பூமி முழுசும் தொழுகை இடம், அதுக்கு ஒதுக்கி வைக்கிற அந்த வையி ஏழையா எந்த இடத்தில் இருக்கும் போது உன் தொழுகை நேரத்தை அடைகிறாயோ அங்க தொழுது விடு. ரோடா இருந்தாலும் சாலையா இருந்தாலும், அடுத்தவங்களுக்கு இடங்கள் இல்லாம நடமாடுற இடமா இருந்தாலும், பீச்சா இருந்தாலும், ஜெயிலா இருந்தாலும், வேற ஏதாவது உன்னை பிடிச்சு கட்டி போட்டு அடைச்சு வச்ச ஒரு இடமா இருந்தாலும் எதுக்கும் கவலைப்படாத, எங்க வேண்டாலும் இறைவனை வழிபடலாம்ங்கிறது எனக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு தனிச்சிறப்பு. மீதி நாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அது இதுக்கு தொடர்பு இல்லை, இருந்தாலும் அது 5 என்னன்னு ஊத்திட்டே இருப்பீங்க. 5 நீங்க மீது 4 என்னன்னு, அதனால அதை சொல்லிவிடுவோம். 5 விஷயம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நுசிர்த்து பிர்ரோபி மஷீரத சஹரின், 1 மாத தொலை தூரத்தில் இருப்பவர்கள் கூட என் பெயரை கேட்டால் அஞ்சுகிற ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு எப்படிப்பட்ட, நான் முசாபிர் மாதிரி இருக்கிறேன், போட்ட சட்டைக்கு மறு சட்டை இல்ல, குடிசையில தான் வசிக்கிறேன், 5 கஞ்சி கூட வீடு இல்ல, வீட்டுல விளக்கு இல்ல, சோறு தண்டு 4 நாளாவது, இந்த லெவல்ல இருக்கிற எனக்கு எல்லாம் என்ன தந்திருக்கான்னு கேட்டா, முகமது தான் போதும், 1 மாச தொலைவுல இருக்கிற முகமது அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான். 1 மாத பிரயாண தூரம் அந்த காலத்து கணக்கு பண்ணிக்கிறீங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 80 கிலோமீட்டர் போடலாமா? அந்த காலத்து பிரயாணம் போடலாம். 80 கிலோமீட்டர்னா மாசத்துக்கு எவ்வளவு கணக்கு பண்ணிக்கிறீங்க? 2400 கிலோமீட்டர் வருமா? 2400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளவன் பயப்படுவானா? அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என் பெயரை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருக்கிறான்னு கேட்டா, 1 மாத 80 கிலோமீட்டர் போக முடியாது, நடந்து போறது ஒரு 40 வச்சுக்கிறீங்களேன், 40 வச்சா கூட 1200 கிலோமீட்டர் ஆயிரும்ல. எவ்வளவு கிலோமீட்டர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் தான் சொல்றேன், கிலோமீட்டர் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. 1 மாத பயண தூரம் அந்த காலத்துடைய சவாரியில உள்ள ஒரு பயண தூரம், ஒரு 40 கிலோமீட்டர் வச்சுக்கிட்டா கூட 1200 கிலோமீட்டர் ஆயிரும்ல. அவ்வளவு தொலைவில் நான் வருகிறேன் தெரிஞ்சா கூட அவ்வளவு தொலைவில் நான் வந்துகிட்டு இருக்கிறேன், ஆனா எல்லாரும் பயம் வந்துடும், முகமது வர்றாரு. அந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாடான, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மிலிட்டரி வச்சுக்கிறவர் சொல்லி ஒரு பயத்தை எல்லாம் என்ன செய்வான் எல்லாரும் மேலையும் அவன் உண்டாக்கி இருக்கிறான். என்ன நான் பயப்படுற மாதிரியா இருக்கிறேன், அவ்வளவு சாதாரணமா இருக்கிறேன், அவ்வளவு சாதாரணமா எல்லாத்தையும் பழகுறேன், எந்த விதமான கர்வம் ஆணவம்லாம் என்கிட்ட கிடையாது, ஆயுத துப்பாக்கியும் கையுமா நாங்க சுத்துறது கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான், என்னோட சரியில் அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறான். என் பெயரை கேட்டாலே 1 மாத தூரத்தில் உள்ளவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. அதே மாதிரி யுத்த காலத்துல பொதுவா உழைச்சி சம்பாதிக்கிறது நமக்கு ஹலாலாகும், அடுத்தவன் யுத்தம் ஹலாலாகுமா? ஆனால் ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகளோடு போர் செய்யும் போது, எதிரி நாட்டோடு போர் செய்யும் பொழுது அவங்களுடைய பொருள்களை நம்ம கைப்பற்றுவோம். இது நம்முடைய பொருள் இல்லையே, இதை நம்ம சாப்பிடக்கூடாது,
அடுத்தவன் பொருள் இது நம்மளா உழைச்சோம், இது நமக்கு வாரிசு முறையில் கிடைக்கல, அன்பளிப்பாவும் தரல, புடுங்கி தானே எடுத்துருக்கிறோம், புடுங்கி எடுத்து எப்படி ஹலாலாவுன்னு உறுத்தல் கிடையாது, அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டாங்க. முந்தைய உம்மத்துகள்ல நபிமார்கள்லாம் போர் செஞ்சு இருக்கிறாங்க, அவங்க இந்த மாதிரி எதிரிகள்ட்ட இருந்து கைப்பற்றின பொருளை வச்சு கொளுத்தி என்ன செய்ய சாம்பலாக்கி போடணும், ஒண்ணும் இல்லாம அப்படி அவங்களுக்கு சட்டம், அடுத்த ஆள் பொருளை தொடக்கூடாதுன்னு சொல்லி. யுத்தத்துல மட்டும் இப்படி எனக்கு ஒரு சலுகை, ரெண்டு விஷயமாச்சா. அதே மாதிரி மறுமையில சிபாரிசு செய்யக்கூடியது, அது எனக்கு எல்லாம் தந்திருக்கிறான், பெரிய அனைத்து மக்களுக்காகவும் பரிந்துரை செய்யக்கூடியது. எல்லாரும் நப்சி நப்சின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், முகமது நீ கேளு, நீ பரிந்துரை செய்யி, நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு அந்தஸ்து எனக்கு தருவான். அது மற்றவங்களுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பு. அடுத்து என்ன, 3க்கு 4வது, மற்றவங்க எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்படுவார்கள், ஒரு காலத்துக்கு நபியாக அனுப்பப்படுவார்கள், ஒரு மொழிக்கு நபியாக அனுப்பப்படுவார்கள். நான் அனைத்து காலத்துக்கும் அனைத்து மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அனைத்து மதத்துக்காரர்களுக்கும் நான் இறை தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நமக்கு அவங்க தான் ரசூல், தமிழா பேசுனாங்க, நம்ம தமிழ் பேசுற நமக்கு அவங்களுக்கு 1400 வருஷம் ஓடி போச்சு. அப்ப கியாமத் நாள் வரைக்கும் தூதர்ங்கிற ஒரு அந்தஸ்தோட நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். 4 பிளஸ் ஏற்கனவே சொன்ன அந்த 1 எல்லா இடமும் தொழுகைக்குரிய இடமாக நம்ம டாபிக் சொன்னோம் இல்லையா. இப்படி 5 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 335வது ஹதீஸ், 438வது ஹதீஸ்ல எல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த தொழுகையில கூட நமக்கு என்ன பண்ணுதுன்னா, எந்த இடத்துல வேண்டாலும் தொழுகலாம்ங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் நமக்கு ஒரு சலுகையை தந்து, இதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் அப்படிங்கறதை காட்டுவது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன, இந்த விஷயங்கள்ல இதெல்லாம் வணக்க வழிபாடுகள்ல நிறைய இது மாதிரி நிறைய நீங்க தேடி எடுக்கலாம். ஒரு தொட்டு காட்டுற விஷயங்கள் இவ்வளவு இருக்கிறது. இதையே ஒரு தனி தலைப்பாக எடுத்துக்கொண்டு பேசினால் கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு பேசுற அளவுக்கு கிடைக்க தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான கருணை பார்வையோடு இந்த மார்க்கம் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறது அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்யுது கிடைப்பதை நம்ம பார்க்கிறோம். இது மாதிரியான விஷயத்திலே நம்மளை உணர்ந்து நம்முடைய பலவீனங்களை அறிந்து வணக்கங்களை இஸ்லாம் கடமையாக்கி இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி எல்லா மனிதன்ட்டையும் ஒரு ஆசை என்னன்னு, ஒரு உணர்வு என்னன்னு கேட்டா, அவன் சோத்துக்கு தான் மனுஷன் வாழ்றான். எதுக்கு? ஒரு வயிற்றுக்கு தான் எல்லாமே. இருந்தாலும் யாரும் வயிற்று அளவுக்கு மட்டும் சம்பாரிச்சுட்டு விடுறானா? நீங்க போறீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு 16 ரூபா, மீன் ஒரு 50 ரூபா, இது ஒரு அவ்வளோன்னு போட்டா ஒரு 100 ரூபா வருதுன்னு வைங்களேன். 100 ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு, நான் போறேன்னு போவீங்களா? போறீங்க, 10 நிமிஷத்துல 100 ரூபாய் கிடைச்சிருச்சு, அப்புறம் என்ன செய்வீங்க? மேலும் மேலும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லா மனுஷன்ட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதோடு நிறுத்திக் கொள்வது கிடையாது. தேவைக்கு மேல அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், கபருக்கு போற வரைக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற ஒரு உணர்வு தான் உங்களுக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த தங்கத்திலேயே நதி ஓடுதுன்னு வைங்க, இவங்களுக்கு தங்க ஆறே ஓடுது. என்ன செய்வான்? ஒரு ஆறு ஓடுனுச்சுன்னா இன்னொரு ஆறு தான் நல்லா இருக்கணும். தங்கத்துல வீட்டுல 6 ஓடுதுங்க, வேணுங்கிற அளவுக்கு அள்ளிக்கலாம். தங்கத்தை உருக்கி 6ஆ ஓட விட்டு இருக்குது, அது அவனுக்கே சொந்தம் அந்த 6. அப்ப என்ன செய்வான்? இந்த உலகம் வச்சு என்ன செய்யலாம்? உலகத்தை வாங்கிடலாம்ல, அப்படி நினைக்க மாட்டானா? இது மாதிரி இன்னொன்னு நல்லா இருக்குமே, ஒண்ணுதானே இருக்குது, 2 6 இருந்தா நல்லா இருக்குமே, 2 கொடுத்தா 4 இருந்தா நல்லா இருக்குமாமா. அப்ப இதுல கடைசியில மண்ணள்ளி போட்டு கொண்டு தள்ளுற வரைக்கும் லம் எம்ல பாகு இல்ல துராப், மண்ணு தான் இவன் வாயை நிறைக்குமே தவிர வேற ஒண்ணு இவன் நிறைக்காதுங்கிற அளவுக்கு அப்படி அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். அல்லாஹ் இந்த பொருளாதார விஷயங்கள்ல நம்ம ஆசை உள்ளவர்களாக படைத்திருக்கிறான். அதை ஒரு வரைமுறைப்படுத்தலாமே தவிர இந்த பொருளாசையெல்லாம் இழந்துடும். அப்படி ஒரு நம்ம இறைவனுக்காக என்ன செய்யணும்? எல்லா ஆசையும் திறந்து விட வேண்டும், ஆசை அப்படி அறுத்து விட வேண்டும். எல்லா விதமான பொருள்கள்லையும் நாங்க உலகப்பற்று இல்லாதவர்கள். நம்ம டிரெஸ்ஸோட நாங்க பிறந்தோம், சட்டேண்டு வந்தா எங்களுக்கு ஒரு ஆசை வந்துருதுல, அப்படி உலகத்துல வாழணும்னு எங்களுடைய எண்ணம் மாறி போயிடுதுல, கடவுளுக்கு சேவை செய்ய முடியாம போயிருதுல, சொத்துண்டு இருக்குன்னா சண்டை வருது, ஏன் சொத்தா உன் சொத்தாண்டு, சொத்தை எனக்கு வேணாண்டா என்ன பஞ்சாயத்து? இப்படி எல்லாம் ஒரு ஒரு ஆன்மீகம்ங்கிற பெயர்ல இப்படி எல்லாம் சில பேருக்கு என்ன இருக்கிறது சிந்தனை, நாங்கள் இறைவனுக்காக நாங்க எல்லாத்தையும் திறந்துட்டோம், ஒன்னும் வச்சுக்கிற மாட்டோம், எங்க பேர்ல சொத்து இருக்காது, வீடு இருக்காது, வாசல் இருக்காது, ஒரு பொருள் கூட இருக்காது, அது ட்ரெஸ் கூட இருக்காதுங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? வந்துடுறாங்க. இது உண்மையா? இது உண்மை கிடையாது, இது பொய், பச்சை பொய். இது முதல்ல சரியான 2வது விஷயம். முதல்ல எதுவுமே வச்சுக்கிற கூடாதுன்னு சொன்னா, டிரெஸ் வச்சுக்கிற கூடாதுங்கிற மாதிரி நீ திங்காம இருக்கு. அதுல நீ என்ன செய்யற? சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் இப்படி செய்யக்கூடியவர்கள், அரிசி பருப்பு அதெல்லாம் தொடக்கூடாது, ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கிற யாரையும் பார்த்திருக்கிறீங்களா? எல்லாத்தையும் திறந்துட்டாங்க, திருவிழா கரெக்டா அது மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் திறந்துட்டேன்னு சொல்லக்கூடியவன் எது மட்டும் கரெக்டா வச்சிருக்கான்? நம்மள கூட அப்படி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? என்ன செய்யறான்? கடையை தப்லீக்னு வருவாங்க,
வாங்க 7 சில்லா வாங்க 8 சில்லா வாங்க, இல்லப்பா கடையில நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், அல்லா பாத்துக்கிறோம் வாங்க அப்படிம்பாங்க. வீட்டுல யாருமே இல்லங்க, துணைக்கு ஆலையில பண்டாட்டி மட்டும் தான் இருக்கு, அல்லா பாத்துக்கிறோம் வாங்க அப்படிவாங்க. என்ன கஷ்டத்தை நீங்க சொன்னாலும் என்ன செய்வான், அல்லா பாத்துக்கிறோம் வாங்கன்னு சொல்லிடுவான். இப்படி சொல்லக்கூடியவன் எல்லாத்துலயும் அல்லா பாத்துக்கிறவான்னு சொல்லிட்டு இந்த சோத்துக்கு மட்டும் அல்லா பாத்துக்கிற மாட்டான். என்ன செய்வான், சட்டி பொட்டி படுக்க அரிசி பருப்பு எல்லாம் அள்ளிக்கிட்டு போற ஒரு கூட்டம் அவங்க தான். போகும் பொழுது நம்ம எல்லாம் போல சும்மா தான் போவோம். எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் நம்ம என்ன செய்வோம், நம்மளா சும்மா போயிடுவோமே தவிர இவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அல்லா பாத்துக்கிறான்னு சொல்றவர்கள் அல்லா என்ன செய்யறான், கேவலப்படுத்தி இதுல அல்லா பாத்துக்கிற மாட்டான்னு காட்டுறான் பாருங்க. அவர்களுடைய நம்பிக்கை பொய்ங்கிறத எப்படி காட்டுறாது, அல்லா பாத்துக்கிறான்லப்பா நீ சும்மா போக வேண்டியதானே, அது ஏன் நீங்க காசு பணத்தை நிறைய திரட்டிக்கிற, அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. நானும் 7 சில்லா போயிருக்கேன்ல, ஒரு 250 நாள் கண்டினியூவா போயிருக்கிறேன். அவன் தூக்கிட்டு போவான், சட்டிலாம் தூக்கிட்டு போவான், சட்டி கத்தி பிளேடு ஒண்ணு கூட விட மாட்டோம். தேங்காய் துருவில இருந்து அனைத்து சாமானும் ஸ்டவ் வரைக்கும் பள்ளியாசல ஒண்ணு சமைச்சு சாப்பிடுறது. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பொய்ன்னு விளங்குதுல்ல, நீங்க எல்லாத்தையும் திறக்கிறீங்களா, வீடுனா கடை எல்லாம் பாத்துக்குவோம், வீட்டு அது மாதிரி சாப்பாட்டுக்கு நல்லா போனா எல்லாம் தந்தா சாப்பிடுவோம், இல்ல அது மட்டும் முடியாது, அது சாப்பிடணும் நாங்க. அதே மாதிரி தான் அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேன் எல்லாரும் எந்த இடத்துல அதை பொய் நல்லா காட்டி போடுறான்னு கேட்டா திங்கிற மேட்டு வரும்போது காட்டி போடுறான். எல்லாம் கரெக்டா திருவோட மட்டும் விட மாட்டேங்கிறான். சட்டையை விட்டுறான், வீட்டை விட்டுறான், வாசலை விட்டுறான், அந்த வாங்கி திங்கிற சோறு வாங்கி திங்கிற பாத்திரத்துல பிச்சை பாத்திரம், அந்த பிச்சை பாத்திரத்தை மாத்திரம் என்ன செய்யறது இல்ல, வீடுகள் அப்படி வீடுடா போய் மத்தியானம் ஆனவனு செய்யறது, அப்படி சோற போடணும் அது தின்றது, அதையும் திறந்துட வேண்டியதானே. அப்பதான் விளங்குது துறக்குதல் என்பது முடியாது. அப்ப என்ன செய்யற, நீ அனுபவிக்கிறது ஒன்னும் அனுபவிக்காம இருந்தா அந்த சித்தாந்தம் ரைட்டுங்களாம். நீ கொஞ்சம் அனுபவிக்கிறீல, நீ சாப்பிடுறீல, அப்ப உலகம் வேணும்னு ஒத்துக்கிறீல, அப்ப அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, வேணும் தான், அதை லிமிட் பண்ணு, அது ஒரு எல்லை உண்டாக்குன்னு சொல்லுது. இது சம்பந்தமா கொஞ்சம் விரிவான விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயமே நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் போகும். தனித்து விளங்குதல் என்பதுல நம்ம உணர்வுகளுக்கு ஏற்ப இந்த மார்க்கம் எப்படி ஒரு சட்டத்தை சொல்லுது, நம்ம ஆசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது, ஆசையை அறுத்து எரிஞ்சிருன்னு சொல்லாம ஆசைப்படுப்பா ஒரு அளவோட படு, ஒரு லிமிட்டோட படு என்றெல்லாம் எப்படி நெறிமுறையை காட்டுது என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.